புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபொறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறைபுரை சிவனே உரை உணர்விறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. எல்லாம் அல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொன்ற புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழிமைகளால் வணங்கி அடியேனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய ஆசிரியப் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களின் திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, திருத்தொன்ற புராணம் என்ற இந்த நூலில் நாம் கடந்த வகுப்பில் திரு நகரச் சிறப்பு என்கின்ற வகையில் திருவாரூர் சிறப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவாரூரில் மனுநீதி சோழருடைய ஆட்சியினுடைய பெருமையை சொல்லி அதன் வாயிலாக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவர்கள் வாழ்ந்த நகரம் இந்த நகரம் என்கின்ற வகையில் மனுநீதி சோழருடைய வரலாறை சொல்லி வருகிறார். அப்பொழுது மனுநீதி சோழருடைய திருமகனராக விளங்கக்கூடிய வீதி விடங்கர் என்று சொல்லக்கூடிய அவர் தேரில் ஏறி அரசுலாம் தெருவில் உலா போகின்ற பொழுது சிறிய ஆண்கன்று ஒன்று வந்து தேரினுடைய காலிடை புகுந்து உம்பரின் உலகம் அடைந்தது. இதனால் இதனை அறிந்த அரசன், அந்த பசு கன்றுக்குட்டி இழந்த பசு அரசனுடைய அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மணி என்று சொல்லக்கூடிய மணியை தன்னுடைய கொம்பினால் முட்டி அசைத்து தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்த அரசன் என்ன என்று அறிந்து விசாரித்த போது மதியுடைய அமைச்சர்கள் இவ்வாறு நிகழ்ந்தது என்று சொல்ல அரசன் இதற்கான தீர்வு என்னுடைய மகனை இழப்பது என்கின்ற அந்த ஒரு நீதிமுறையை தருகின்ற நிலையில் ஒரு ஆட்சியை செய்யக்கூடிய அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் 5 வகையான பயங்களை உயிர்களுக்கு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய ஒருவன்தான் அரசன் என்கின்ற வகையில் 37வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கின்றோம். 36வது பாடலில் மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆன 5 பயம் தீர்த்தும் அறம் காப்பான் அல்லனோ மாநிலம் காவலன் ஆவான். இப்படி ஒரு 5 வகையான பயத்தை சொன்னார். தன்னால், தன்னுடைய பரிசனத்தால், பகைவரால், கல்வரால், உயிர்கள் தம்மால், இந்த 5 இடத்திலிருந்து உயிர்களை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு அரசனுக்கு உரியது. அப்படி எந்த ஒரு அரசன் ஆட்சி செய்கிறானோ அவன்தான் மாநிலத்தை நல்ல முறையில் காக்கக்கூடிய காவலன் அப்படின்னு சொல்லி அரசர் பெருமகனார் சொல்வதாக தொடர்ந்த 37வது பாடல் பார்த்தோம். என் மகன் செய்த பாதகத்துக்கு இருந்தவங்கள் செய்ய இசைந்தேன் அந்நியன் ஓர் உயிர் கொன்றால் அவனை கொள்வேன் ஆனால் தொன்மனு நூல் தொடைமனுவால் துடைப்புண்டது என்னும் வார்த்தை மண்ணுலகில் பெறமொழிந்தீர் மந்திரிகள் வழக்கு என்றார். மந்திரிகள்கிட்ட அரசர் சொல்கிறார், என்ன, நீங்கள் என்னுடைய மகன் செய்த பாதகம், இந்த பஞ்சமா பாதகத்தில் ஒரு பாதகமாக இருக்கக்கூடிய இந்த பாதகத்தை நான் அவன் செய்து விட்டான் என்று மன்னித்து விடுகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி மன்னிச்சிட்டனா தொன்று தொட்டு வரக்கூடிய மனுநீதி என்று சொல்லக்கூடிய நீதி இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மனுநீதி சோழனால் துடைப்புண்டது கெட்டுவிட்டது என்ற சொல் வழக்கை இந்த உலகத்தில் நிகழும்படி நீங்கள் செய்துவிட்டீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தை எப்படி இருக்குது, அந்த வார்த்தை இவ்வாறு அமைகிறது என்று சொல்லி அரசர் தொடர்கிறார். என்று அரசன் இகழ்ந்து உரைப்ப எதிர் நின்ற மதியமைச்சர் நின்ற நெறி உலகின் கண் இதுபோல் முன் நிகழ்ந்ததால் பொன்று வித்தல் மரபன்று மறைமொழிந்த அறம் புரிதல் தொன்று தொடு நெறியன்றோ
தொல் நிலம் காவல என்றார். இப்போ அரசர் வந்துங்க மந்திரி அமைச்சரை பார்த்து இகழ்ந்து சொல்கிறார். என்னையா சொல்கிறீங்க? நான் இவ்வாறு ஒரு காரியத்தை செஞ்சால் எல்லாரும் என்னை இகழ்ந்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற முறைப்பாடே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அரசர் அமைச்சரைகளை பார்த்து இகழ்ந்து உரைப்ப அமைச்சர் அதுக்கு திரும்பி மறுமொழி சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசரே, இது ஒன்றும் புதுசாக உலகத்தில் நடக்கக்கூடிய வழக்கல்ல. இந்த வழக்கு உலகத்தில் புதுசாக நடக்கக்கூடிய ஒன்றல்ல. இதுபோல் ஏற்கனவே நடந்த இடங்கள்ல எல்லாம் இதுபோல் அந்தணர்கள் விதித்த அறத்தின்படி பிராயச்சித்தத்தை செய்திருப்பதனால அப்படி செய்வது ஒன்றும் தவறில்லை. அதற்காக உங்களுடைய மகனை கொல்லுதல் மரபன்று, சரிங்களா அப்படின்னு அரசருக்கு மீண்டும் அமைச்சர்கள் அமைதி கூறுகிறார்கள். அதான் பாடல். என்று அரசன் இகழ்ந்து உரைப்ப. இவ்வாறு அமைச்சர்களை பார்த்து அரசர் இகழ்ந்து சொல்ல எதிர் நின்ற மதி அமைச்சர், அவங்க ஏதோ அறிவில்லாத மங்கினி அமைச்சர்னு நினச்சக்கூடாது. அவர் இப்படிப்பட்ட அமைச்சர், மதி அமைச்சர், சரிங்களா? என்னமோ திரும்ப ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு மங்கினி அமைச்சர் போல அப்படின்னு நினைக்க வேண்டாம். மதி உடைய அமைச்சர், அறிவு பொருந்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள். அவர் சொல்கிறார், நின்ற நெறி உலகின் கண் இதுபோல் முன் நிகழ்ந்ததால். நாங்கள் சொல்லக்கூடிய வழி நீதிமுறை இதற்கு முன்னால் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கிறது. அப்படி நிகழ்ந்திருப்பதனால் பொன்றுவித்தல் மரபன்று. பொன்றுதல்னா கொல்லுதல்னு பேருங்க. பொன்றுவித்தல்னா கொல்லுதல். இதில் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் படிச்சிருப்பீங்க. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். எவ்வளவு அருமையான சொல். ஒருத்தர் நமக்கு தீமை செய்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை நாம் கொடுத்தோம்னா அந்த இன்பம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு நாளைக்கு. பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். பொறுத்தல்னா தண்டித்தல்னு பேருங்க. பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். அதை அவர்கள் செய்த துன்பத்தை பொறுத்தீர்களானால் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். சாகர வரைக்கும் அவர்களுக்கு அந்த இன்பம் நிலைத்திருக்கும். அப்போ இங்கே பொன்றுவித்தல் மரபன்றுன்னா இதுக்கு இளவரசரை கொல்வது என்பது சரியான முறை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறைமொழிந்த அறம் பொறிதல் தொன்று தொடு நெறி என்றோ. மறையில் சொல்லி இருக்கக்கூடிய செயல்களை செய்வது நாம் ரொம்ப கடைப்பிடிச்சிட்டு வரக்கூடிய வழக்குதான அரசரே. தொன்றுதோடு நெறி என்றோ தொல்நிலம் காவல என்றார். இந்த உலகத்தை பூமியை காக்கக்கூடிய அரசரே என்று வணங்கி அமைச்சர்கள் மறுமொழி சொல்ல அவ்வண்ணம் தொழுது உரைத்த அமைச்சர்களே முகம் நோக்கி மெய்வண்ணம் தெரிந்து உணர்ந்த மனு என்னும் விரல் வேந்தன் இவ்வண்ணம் பழுதுரைத்தீர் என்று எரியின் இடை தோய்ந்த செவ்வண்ண கமலம் போல் முகம் புலர்ந்து செயிர்த்து உரைப்பான். இப்போ அடுத்தது அரசர் இவ்வாறு சொன்னவுடன் திருப்பி அரசர் என்ன செய்கிறார்? அவர்களை பார்த்து இந்த அரசர் எதை உணர்ந்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நிகழக்கூடிய நிலைமை உணர்ந்திருக்கிறார். மெய்வண்ணம். அந்த மெய்வண்ணமாவது அரசர் உண்மை என்னும் பொருளின் தன்மையை உணர்ந்திருப்பதனால அவ்வண்ணம் தொழுதுரைத்த அமைச்சர்களை முகம் நோக்கி சொல்கிறார் அரசர். மெய்வண்ணம் தெரிந்துணர்ந்த மனுவென்னும் விரல் வேந்தன். இவர் எப்படிப்பட்ட விரல்னா வலிமை. இந்த வேந்தன் சொல்லும்போதே ஒரு அடைமொழியை கூடவே சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, விரல் வேந்தன். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம் விரண்மிண்ட நாயனார். என்ன விரல்மிண்ட நாயனார் அப்படின்னா, வலிமை மிகுந்த பேச்சை உடையவர். மிண்டுதல்லாம் என்னதுங்க? பேச்சை உடையதல். இன்றைக்கி நீங்கள் கேரள மொழி மலையாள மொழின்னு பார்த்தீங்கன்னா மிண்டுதல் அப்படின்னு என்னதுங்க? பேச்சு. எப்படிப்பட்ட பேச்சை உடையவர்? விரல் மிண்டர் அப்படின்னா வலிமையான பேச்சு. என்ன வலிமையான பேச்சுன்னு கேட்டால், அடியார்களை வணங்காமல் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபிரானை அரணை வணங்குதல் முறையன்று.
திருக்கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடி அடியார் திருக்கூட்டத்தை வணங்கிட்டு தான் நீங்கள் திருக்கோயில் இருக்கக்கூடிய அரணாரை தொழ வேண்டும் என்ற நெறியை எல்லோருக்கும் சென்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஊராக சென்றவர் விரல் மிண்டர். அதனால் அவருடைய பெயர் விரல் மேண்டர். இங்கே அரசனுக்கு என்ன சொல்கிறாருங்க? விரல் வேந்தர், வலிமை மிகுந்த வேந்தன். என்ன அவர்கிட்ட வலிமை? கண்டிப்பாக புஜபல பராக்கிரம் இருக்கும். ஏன்? அவர் யார்? அரசர். அரசர்னா என்ன இருக்கும்? நல்லா தோல் வலிமை நிச்சயமாக இருக்கும். அந்த வலிமையை இங்கே சொல்ல வரல. அரசருக்கு விரல் வேந்தன்னு சொல்ல வந்த அவசியம், தன்னுடைய மகனை இழக்க துணிந்திருக்கிறார்னா அவருடைய நெஞ்ச உரம் எப்படி இருந்திருக்கும்? அதனால் மெய்வண்ணம் தெரிந்துணர்ந்த மனு. அரசர் உலகத்தின் உண்மை நிலையை உணர்ந்திருக்கக்கூடியவர். ஒரு உயிர் என்பது எவ்வளவு உயர்ந்த ஒன்று, அந்த உயிரை நாம் எடுப்பது என்பது தவறு தான். இப்போ அரசர் தன்னுடைய மகனாரை இழக்க போகிறாருங்க. அப்படி இழப்பது என்பது ஒரு தவறான செயல்தான். ஆனால் நீதிமுறைப்படி பார்த்தால் பசுவினுடைய கன்று இறந்திருக்கிறது. அந்த கன்று இறந்த சோகத்தினால் பசுப்படுகின்ற துன்பத்தை யானும் பட வேண்டும். அவருடைய வண்ணம் மெய் வண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மை தரும். அந்த பசு என்ன துன்பப்படுகிறதோ அது நான் பட வேண்டும் இப்படின்னு ஒரு முடிவுக்கு நிற்கிறார். அதனால் சொல்கிறார், இவ்வண்ணம் பழுது உரைத்தீர். நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? தவறான முறையை எனக்கு சொல்லியிருக்கிறீர்கள், பழுது உரைத்தீர் என்று. என்ன பண்ணாருங்களாம்? எரியினிடை தோய்ந்த செவ்வண்ண கமலம் போல் முகம் பலர்ந்து செயிர்த்து உரைப்பான். நெருப்பில் கொண்டு போய் ஒரு தாமரை மலரை வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே வாடி இருக்கும், ஆனால் அது செவச்சவன். அப்படி அரசருடைய முகம் ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய நிலையில் கூட அப்படியே எரியினிடை தோய்ந்த செவ்வண்ண கமலம் போல் அப்படியே செயிர்த்து கோவப்பட்டு சொல்கிறாராம். சொல்லும்போது அவ்வுரையில் வரும் நெறிகள் அவை நிற்க அறநெறியின் செவ்விய உண்மை திறம் நீர் சிந்தை செய்யாது உரைக்கின்றேன். எவ்வுலகில் எப்பெற்றம் இப்பெற்றித்தாம் இடரால் வெவ்வுயிர்த்து கதறி மணி எரிந்து விழுந்தது விளம்பே. அரசர் கோவப்பட்டு சொல்கிறார், அதெல்லாம் ஒரு பக்கம் நிற்கட்டும், கிடக்கிறதெல்லாம் கிடக்குது. நீங்கள் சொல்கிற வார்த்தையில் என்ன பண்ணுங்க? ஒரு ஓரமாக வைங்கய்யா, நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ எந்த உலகத்தில் இந்த பசு செய்த செயலை போல ஒரு செயல் நடந்திருக்கு? ஒரு பசு அரண்மனை வாயிலை தேடி அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மணியை நாம் அடித்தால் இதற்கு நியாயம் கிடைக்கும் என்று எந்த உலகில் எந்த பசு இது போல செய்திருக்கிறது என்றதை எனக்கு முதல் சொல்லுங்கள். இந்த பாடலில் சொல்கிறார், அவ்வுரையில் வரும் நெறிகள் அவை நிற்க. அப்படின்னா என்னதுங்க? நீங்கள் சொல்கிற வழிமுறை, நீதிமுறை, அந்தணர்கள் விதித்த அறமுறை எல்லாம் நிற்கட்டும், ஒரு ஓரமாக இருக்குது. இல்லைலாம் சொல்லலை, அதெல்லாம் ஒரு ஓரமாக நீங்கள் ஒதுக்கி வைங்க. இந்த அறநெறியின் செவ்விய உண்மை திறம் நீர் சிந்தை செய்யாது உரைக்கின்றீர். அறநெறியின் சொல்லக்கூடிய நல்ல வழியினுடைய உண்மை திறம் என்ன? ஐயா, அந்த உண்மை திறத்தை அறியாமல் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அறம் என்றால் எல்லாருக்கும் தீங்கு விளையாமல் செய்யக்கூடியது அறம், சரிங்களா? அதில் வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், ஒருத்தருக்கு நல்லது செய்கிறேன்னு நாம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு நல்லதாக அமையுமா? நம்ம நல்லதுன்னு நினச்சி செய்வோம், நமக்கு அது நல்லதாக தெரியும். ஆனால் அவர்களுக்கு அது நல்லதாக இருக்குமா அந்த வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்டால் அது அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து அமைன்னு சொல்கிற மாதிரி அறநெறியினுடைய உண்மை திறத்தை அறியாது சிந்தை செய்யாது நீ செப்புகின்றீர் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், எவ்வுலகில் எந்த உலகத்தில் எப்பெற்றம், பெற்றம் என்பதற்கு பசுவா என்று பெயர். பெற்றம் என்பது விடை வாகனம், சாமி ஏறி வரக்கூடிய வாகனத்துக்கு பேர் என்னங்க? பெற்றம். அதனால தான் பெற்றம் உகந்து ஏறுகின்ற பிரான்னு சுவாமிக்கு பெயர். எனவே பெற்றம், எவ்வுலகில் எப்பெற்றம் இப்பெற்றித்தாம், பெற்றின தன்மை, இந்த தன்மையில் இந்த எந்த உலகத்தில் எந்த பசு இந்த தன்மையோடு இப்பெற்றித்தாம் இடரால் வெவ்வுயிர்த்து, துன்பம் கதறி, வெவ்வுயிர்த்துனுங்க கதறி, முன்னாடி சொன்னார் இல்லையா, அப்படி கதறி மணி அடித்து, மணி எரிந்துனதுங்க, எரிந்துங்கிறது இங்கே தூக்கி எறியறதில்ல, மணியை அடித்து விழுந்தது விளம்பி.
எந்த உலகத்தில் இந்த மாதிரி பசு வந்து எங்கேயாவது தன்னுடைய துன்பத்தை சொல்லி கதறி அழுது மணியை அடித்து விழுந்து கீழே விழுந்துருக்குதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது, போற்றி இசைத்து புரந்தரன்மால் அயன் முதலோர் புகழ்ந்து இறைஞ்ச வீற்றிருந்த பெருமானார் மேவி உரை திருவாரூர் தோற்றம் உடை உயிர்கொன்றான் ஆதலினால் துணி பொருள்தான் ஆற்றவும் மற்று அவர் கொள்ளும் அதுவேயாம் என நினைமின். அரசர் முடிவுக்கு வந்து விடுகிறார். என்ன? மனுநீதி சோழர் தன்னுடைய மகனை கொல்லுவதே இதற்கு சரியான தீர்வு. அதை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த திருவாரூரில் பிறந்த ஒரு உயிரை என் மகன் கொன்றதனால். திருவாரூரில் பிறப்பதே தவமுடைய செயல். அதனால தான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சொன்னார். அப்போ திருவாரூரில் பிறப்பது தவம், இறப்பது காசியில் தவம். காசியில் போய் இறந்தால் அது தவம். அதுபோல் பிறப்பது திருவாரூரில் பிறப்பது தவம். அப்படி திருவாரூரில் பிறந்த ஒரு உயிரை என் மகன் கொன்று விட்டான், ஆதலால் அவனை கொல்லுவதே இந்த உலகில் வழக்கு முறை. அதுக்கு சொல்கிறார் முதல் 2 வரியில், இந்த திருவாரூர் எப்படிப்பட்ட திருவாரூர் தெரியுங்களா? திருமாலும் பிரம்மனும் இந்திரன் முதலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இறைவனை போற்றி இசைத்து புகழ்ந்து பாடி பரவுகின்ற திருத்தலம் இந்த திருத்தலம். நான் திருவாரூருடைய பெருமையை நம்ம முன்பே சிந்தித்தோம். இனி உள்ளுக்குள்ளே பல இடத்துல பார்க்க போனோம். திருவாரூரும் தில்லையும் எப்பொழுது தோன்றியது என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிக புகழ்பெற்ற தொன்மையான கோயில். புரியுதுங்களா? அப்படி திருவாரூர் பிறந்த, அதை சொல்கிறார். முதல்ல அதை போற்றி இசைத்துங்கிறதே பின்னாடி சொல்லணும். புரந்தரன் மால் அயன் முதலோர் புகழ்ந்து போற்றி செய்து இறைஞ்ச பாடல் வரி அப்படித்தான் ஏந்து படிக்கணும். புரந்தரன் இந்திரன், மால் திருமால், அயன் பிரம்மன், முதலோர் இறைவனை திருவாரூரில் இருக்கக்கூடிய இறைவரை புகழ்ந்து போற்றி இசைத்து இறைஞ்ச. போற்றி இசைத்து இறைஞ்ச அப்படின்னு என்னதுங்க? பெருமானை பரவி புகழ்ந்து பாடுகிறார். சரி, திருமாலும் பிரம்மனும் பாடுகின்ற முறையும் அடியார்கள் பாடுகிற முறைக்கு என்ன வேறுபாடு? அவங்க ஏன் பாடுறாங்க? இப்போ அவங்களும் திருமாலும் பிரம்மனும் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அடியார்களுடைய வணக்கத்திற்கும் தேவர்களுடைய வணக்கத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, மணிவாசக பெருமான் தான் சொன்னார், இந்த தேவர்கள் எல்லாம் தங்களுக்கு இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை பதவி என்று சொல்லக்கூடிய அந்த பதங்கள், தேவ பதங்களை பெறுவதற்காக அவர்கள் அந்த அன்பை செலுத்துவாங்க. அவங்க போய் பெருமானை போற்றி நிற்கிறாங்கன்னு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வானவர் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் தம்மையெல்லாம் தொழ வேண்டி. இந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை போய் வாழ்த்த வேண்டிய அவசியம். அங்கிருந்து வரத்தை வாங்கிட்டு வந்து நின்னா தன்னை எல்லோரும் வாழ்த்துவாங்களேங்கிறதுக்காக சிவபெருமானை போய் வாழ்த்தி வரம் பெற்று வந்து நிற்கிறார்கள். ஆனால் அடியார்களுடைய வணக்கம் ஒருபோதும் அவ்வாறு கிடையாது. அடியார்கள் இறைவன்ட்டு என்ன எப்படி இருப்பாங்கிறது அடுத்து நாம் படிக்கக்கூடிய பகுதி, அங்கே விரிவாக பார்ப்போம். இங்கே போற்றி இசைத்து புகழ்ந்து இறைஞ்சு வீற்றிருந்த பெருமானார் மேவி உரை திருவாரூர். அப்படிப்பட்ட பெருமை மிக்க திருவாரூரில் தோற்றமுடை உயிர் கொன்றான் என் மைந்தன். அங்கே வந்து ஒரு இம்மைந்தன்கிறத சொல்லி வசையை அறிவிக்கணும். என் மைந்தன்கிறது கூட அங்கே வர வைக்கக்கூடாது. எழுவாயின்னு சொல்லுவாங்க. எழுவாயின்னு என்னங்க? அங்கே சொல் எச்சம், அங்கே மிச்சம், அதை வச்சு பொறுத்துனீங்கன்னா தான் அது வந்து என்ன ஆகும்? வார்த்தை வாக்கிய நிரம்பும். அப்படி வாக்கிய நிரம்ப இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தோற்றமுடை உயிர் கொன்றான் இம்மைந்தன் ஆதலினால். இம்மைந்தன்னா யாருங்க? என்னுடைய மகன்கிற உரிமை அப்பயே அவர் விட்டுட்டார். இம்மைந்தன் ஆதலினால் துணி பொருள் தான். இப்போ என்ன முடிவுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மகனை ஆற்றவும் மற்றும் அவர் கொல்லும் அதுவேயாம் என நினை. அவனை கொல்லுதலே இந்த வழக்குக்கான தீர்வு என்று அரசன் சிந்தித்து சொல்கிறான். சொல்லிய போது, என மொழிந்து மற்ற இதனுக்கு இனி இதுவே செயல், இவ் ஆண் மனம் அழியும் துயர் அகற்ற மாட்டாதே,
வருந்தும் இது தனது உரு பேர் இடர் யானும் தாங்குவதே கருமம் என அனகன் அரும்பொருள் துணிந்தான் அமைச்சரும் அஞ்சினர் அகன்றார். அப்படியே மேலே சொல்லது போல அரசன் சொல்லிக்கொண்டு என மொழிந்துனதுங்க. மேலே கூறியவாறு சொல்லிக்கொண்டு மற்ற இதனுக்கு இனி இதுவே செயல். இனி முடிவான தீர்ப்பு என்ன, செய்யக்கூடிய கடப்பாடு செயல் என்ன அப்படின்னு பார்த்தால், இவ் ஆண்மனம் அழியும் துயர் அகற்ற மாட்டாதேன். இந்த பசு படுகின்ற துன்பத்தை நீக்க முடியாத செயல்பாடில்லாத கொடுவினையில் இருக்கக்கூடிய நான் அந்த ஆண்மனம் படுகின்ற துயர் அகற்ற மாட்டேதான் ஆகியலால் அந்த பசு படுகின்ற துன்பத்தை நானும் பட வேண்டும். வருந்தும் இது அந்த பசு வருந்துகிறது, அதை சொல்கிறார். இது வருந்தும் தனது ஒரு பேரிடர் யானும் தாங்குவதே கருமம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தருக்கு துன்பம் வருது, துன்பத்தை பகிர்ந்துக்க சொல்கிறோம். இன்பத்தை பகிர்ந்தால் ரெட்டிப்பாகும், துன்பத்தை பகிர்ந்தால் பாதியாகும். இப்போ நம்ம துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய பேர் தயாராக இருப்போம், இன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருப்போமான்னு சொல்ல முடியாது. ஆனால் துன்பத்தை நம்ம கஷ்டம்னா பகிர்ந்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட சொன்னால் நம்மளுடைய பகுதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ துன்பத்தை அவங்க வாங்கிக்க போகிறதில்ல, நமக்கு வர துன்பத்தை நாம் தான் அனுபவித்தோம். ஒருபோதும் நமக்கு வினையினால் வரக்கூடிய துன்பத்தை யாருனாலையும் பகிர்ந்து கொள்ளவே முடியாது. அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தால், பிள்ளையாக இருந்தாலும் நம்மளோட கஷ்டத்தை ஒருவர் என்ன பண்ண முடியாது வாங்கி. எனக்கு ஒரு வழி வருதுன்னு வச்சுங்க, இந்த வழியை நான் தான் தாங்கணுமே தவிர அந்த வழிக்கான ஆறுதலை என்னுடைய முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லலாமே தவிர இந்த வழியை ஒருபோதும் என்னிடத்திலிருந்து யாரினாலும் பங்கு போட முடியாது. எனவே துன்பத்தை ஒருவரிடம் சொன்னால் அது பகுதியாக குறையும். இப்போ அரசர் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த பசுப்படுகின்ற துன்பத்தை பகுதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனை கொல்லுதலே கரும. ஏன், இந்த பசு படுகின்ற வேதனையை நானும் பட வேண்டும். அதை சொல்கிறார். வருந்தும் இது தனது ஒரு பேரிடர் யானும் தாங்குவதே கருமம் என அநீதிக்கு பரிகாரமாக அனகன். அனகன் அப்படிங்கிற வார்த்தைக்கு குற்றமில்லாதவன் பேர். அனகன் சனகன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பூரா என்னதுங்க, குற்றமற்றவன் அப்படின்னு பொருள். ஏன்னா இந்த அனகன்கிற வார்த்தை நா கூட்டல் அகன், அகன் உள்ளத்தில் குற்றமில்லாதவன் பேர். அப்படி எப்படி குற்றமில்லாதவன்? தன்னுடைய செயல்பாடினால் குற்றமில்லாதவன். எனக்கு மனசில் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? இது மனசில் நினைப்பு. ஆனால் செயலில் நான் பூரா செய்கிறத பார்த்தா அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுப்பதாகவே செய்து கொண்டு இருக்கிறேன். எது சிறந்தது அப்படின்னு கேட்டால், செயல்பாட்டில் நாம் என்ன வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் நம்ம இடத்துல துன்பமாக அமையும். புரியுதா? கருமம் என்று சொல்லக்கூடிய வினை செயல் எல்லாம் ஒன்று தான். நாம் மனதில் நான் இப்படி நினச்சிட்டு தாங்க செஞ்சேன், இது இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரியலா? இந்த மனம் என்பது நன்மையே நினைத்து கருதி செய்திருந்தாலும் இந்த செயல் என்னவாக போய் அமையுதோ அதுதான் நமக்கு வினையாக சேரும். புரியுதா? அதனால் செயலை அதனால தான் சொல்ல, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நல்லா ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசித்து செய்ததுக்கு பிறகு என்ன நினைக்கக்கூடாது, அந்த கருமத்தை பின்வாங்குதல் கூடாது. எனவே நம்மளுடைய மனுநீதி சோழர் இந்த பசுப்படுகின்ற துன்பத்தை நான் தாங்குவதே கருமம் என அனகன் அரும்பொருள் துணிந்தான். அரும்பொருள் என்பதுங்க செயற்கரிய செயல். இந்த அரும்பொருளுங்கிற வார்த்தைக்கு செயற்கரிய செயல். என்ன செயற்கரிய செயல்? வள்ளுவ பெருமான் செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். அதுக்கு உரை எழுதும்போது எழுதினார், செயற்கரிய செயல் செய்தல்னா யாராலும் ஒருவாற்றானும் செய்ய முடியாத செயல். சும்மா எளிமையாக செஞ்சேன்னு வச்சுக்க. இப்போது செயற்கரிய செயலை எத்தனை பேர் செய்கிறாங்க? நீங்கள் ஒரு சாதனை புரியறவங்க எவ்வளவோ சாதனை செய்கிறாங்க. அந்த ஒரு சாதனை இன்னொரு சாதனையினால் என்ன பண்ணப்படுது, முறியடிக்கப்படுது.
எவ்வளவோ சாதனை நிறுத்திட்டு போனாங்க, அந்த சாதனை கண்டிப்பாக இன்னொருவரால் முறியடிக்கப்படுது. இப்போ அதெல்லாம் செயற்கரிய செயலான்னு கேட்டால் கிடையாது. எது செயற்கரிய செயல்? மீண்டும் ஒருவரால் முறியடிக்க முடியாத செயல் எதுவோ அதுதான் செயற்கரிய செயல். நீங்கள் 63 செயலை இன்னொருத்தர் செய்ய முடியுமா? அதுதான் செயற்கரிய செயல். மீண்டும் ஒருவரால் தன்னுடைய விளக்கு, கோயிலுக்கு விளக்கரிக்க முடியலைன்னா தன்னுடைய கழுத்தை அறிந்து கொள்ள முடியுமா? இன்றைக்கி விளக்கு போடலைன்னா என்னங்க ஐயா, நாளைக்கு போடலாங்க ஐயா. விளக்காக கிடைக்க மாட்டேங்குது, எண்ணெயாக கிடைக்க மாட்டேங்குது, நாளைக்கு போட்டால் கிடக்குது அப்படின்னு நாம் அந்த தொண்டில் உறுதிப்பாடு இருந்தால் நாம் என்ன நினைப்போம்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம ஒரு இலகுவாக செய்துட்டு போயிடும். ஆனால் தொண்டு தடைப்பட்டால் அன்றைய நாள் அந்த உயிர் இருக்கக்கூடாது என்று வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள். எனவே இங்கு நம்மளுடைய அரசர் என்ன ஆனாங்களாம்? அரும்பொருள் துணிந்தான் அமைச்சரும் அஞ்சினர் அகன்றர். அரசருடைய செய்கை முடிவை பார்த்தோன்னே அமைச்சர்லாம் திடுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அஞ்சி அகன்று ஓடுகிறார்கள். அப்படி ஓடும்போது மன்னவன் தன் மைந்தனை அங்கு அழைத்து ஒரு மந்திரி தன்னை முன் இவனை அவ்வீதி முரண் தேர்கால் ஊர்க என அன்னவனும் அது செய்யாது அகன்று தன் ஆருயிர் துறப்ப தன்னுடைய குலமகனை தான் கொண்டு மருகு அணைந்தான். இப்போ அரசர் வாங்க அழைக்கிறார், என்னுடைய மகனை இங்கே அழைத்து வாருங்கள். அந்த எங்கே தான் நிற்கக்கூடிய அரண்மனைக்கு அழைத்துட்டு வர சொல்லலை, அந்த வீதிக்கு கொண்டு வாங்க. எங்கே கன்று தேர்காலப்பட்டு இறந்ததோ அந்த வீதிக்கு அந்த என்னுடைய மகனை அழைத்து வாருங்க. இது நாட்டில், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கிற வரைக்கும் இருந்த வழக்கம். தண்டனை எங்கே கொடுக்கப்படுங்க? எங்கு குற்றம் நிகழுதோ அந்த இடத்துல நிற்க வச்சு தண்டனை கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னா குற்றம் செய்கிறவங்களுக்கு பயம் வரணும். இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போய் சிறையில் வச்சு என்ன பண்ணிடுறாங்க? தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதித்து சிறைக்குள்ளேயே இழக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் சில நாடுகளில் பொது இடத்துல தண்டனை கொடுப்பது தான் வழக்கு. ஏன்னு கேட்டால் இந்த குற்றத்தை செய்வதற்கு மீண்டும் இன்னொருவர் அஞ்ச வேண்டும். இந்த தண்டனையை பார்த்தா என்ன ஆயிடணும்? இனிமேல் யாரும் இந்த குற்றத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு பயம் வரணுங்கிறதுக்காக இந்த நடு வீதிகளில் நடு ஊரில் அந்த தண்டனையை நிறைவேற்றுவதை வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ அரசன் சொல்கிறார், மன்னவன் தன் மைந்தனை அங்கு அழைத்து வர சொல்லி போய் உத்தரவு போடுறாங்க. அழைத்து வர சொல்லி ஒரு மந்திரி தன்னை முன் இவனை அவ்வீதி முரண் தேர்கால் ஊர்க. ஒரு மந்திரியை பார்த்து சொல்கிறார், அந்த தேர்காலில் எங்கே கன்றுக்குட்டி இறந்ததோ அந்த இடத்தில் என்னுடைய மகனையும் என்ன செய்யுங்க? தேர விட்டு அவன் மேலே ஏற்றுங்கன்னு சொல்லி அவர் கட்டளையிடுறார். இப்போ அரச கட்டளை. இந்த அரச கட்டளை கேட்டோன்னு அந்த மந்திரி என்ன பண்ணாராம்? சென்று ஓடி போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டாராம். ஏன்? எப்படி இருந்தாலும் அரச கட்டளை மீறினா தனக்கு இறப்பு உறுதி. ஆனால் இளவரசனை நாம் செய்தோம்னா அதை விட மிகப்பெரிய கொடுமை இல்லை. ஏன்னா இந்த மெய்க்காப்பாளர், மந்திரி, அமைச்சர் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த அரசன் மீது கொண்டு இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவது இப்படி தான். நம்ம பின்னால் எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கைலாயம் போகிறதுக்கு புறப்படுவார். நம்பியார் போயிட்டு இருக்கிறாருன்னு பார்த்துட்டு இவர் தன்னுடைய குதிரை வாகனத்தில் ஏறி குதிரைக்கு 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி புறப்பட்டு மேலே விண்ணுலகம் நோக்கி போவார். போகிறத பார்த்து தன்னுடைய பாதுகாவலர், மெய்க்காப்பாளர்கள் சேனை படை வீரர்கள்லாம் பின்னாடி 4-5 பேர் தன்னுடைய அரசனை பிரிந்து இனி வாழ முடியாது என்று தன்னுடைய உடைவாள் எடுத்து அவங்கவுங்க குத்தி இறந்து விடுறாங்க. இது அந்த மெய்க்காப்பாளர்களுக்கு உரிய கடப்பாடு. ஏன்னா யாரை பாதுகாக்க சொல்லி விட்டுருக்கிறாங்களோ அந்த தலைவனுக்கு ஏதாவது நிகழ்ந்தால் அதற்கு மேல் இவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய மைந்தனை கொல்லச் சொல்லி, அதாவது இதுக்கு தண்டனையை நிறைவேற்ற சொல்லி மந்திரிகளுக்கு அரசன் உத்தரவிடுகிறார். உத்தரவை கேட்டு அதை செய்ய துணியாது மந்திரி என்ன பண்ணுறாருங்க? தன்னை மாய்த்து கொள்கிறார். அதான் சொல்கிறார், அன்னவனும் அது செய்யாது அகன்று தன் ஆருயிர் துறப்ப. தன்னுடைய ஆருயிர் என்னதுங்க? தனக்கு இருக்கக்கூடிய அந்த உயிர் மேலே இருக்கக்கூடிய பிரியம். ஏன்னா அந்த உயிர் என்பது எல்லாவற்றை விட பெரியது. ஆனால் அந்த உயிரையே மாய்த்து கொள்ள துணிந்து தங்களுடைய உயிரை துறக்க
தன்னுடைய குலமகனை தான் கொண்டு மருகு அணைந்தான். தன்னுடைய மகனை தானே அழைத்து கொண்டு நேராக அந்த வீதிக்கு வந்து சேருகிறார் அரசர் பெருமகனார். ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது உணரான். ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். தருமம் தன் வழி செல்கை கடன் என்று தன் மைந்தன் மருமம் தன் தேராளி உற ஊர்ந்தான். மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்று எளிதோதான். அழைத்து தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு தேர்காலில் இட்டு அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்காக அரசர் புறப்படுகிறார். அதை பார்த்து அரசன் என்ன நினச்சிருக்கணும்? இருக்கட்டும்பா, என் குலத்துக்கு ஒரே ஒரு குழந்தை தான், சரியா, தப்பு ஏதோ நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், பரிகாரம் செய்து விடுவோம் என்று கருதாமல் தன்னுடைய குலத்திற்கு ஒரு குழந்தை, ஏன்னா இப்போ குலமே அப்படி நின்று போயிடும். இப்போ வீதி விடங்கன் இறந்து பட்டார்னா தன்னுடைய வழி வழியாக வரக்கூடிய மரபே என்ன ஆயிரும், அப்படியே நின்றுடும். ஆனால் அரசர் அதை பற்றி என்ன பண்ணல, நினைக்கல. தன் குலத்திற்கு ஒரு மைந்தன் உள்ளான் என்பதும் உணரான். அரசன் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நினைக்காமல் தர்மம் தன் வழி செல்கை கடன், என்ன பண்ணணும், தர்மத்தின் வழி செல்வது கடன். அப்புறம் இன்னொரு வகையில் பொருள் செஞ்சோம்னா தர்மம் தன் வழி செல்கை கடன். எவ்வளவு நாளாக இந்த தர்மம் தொடர்ந்து வந்தது, இப்போ யாரை தொடர்ந்து வருகிறது, மனுநீதி சோழனை தொடர்ந்து வருது. இப்போ அப்படி செல்வது தான் கடன் என்று ஒரு வகையில் தர்மத்தின் வழி நடப்பது தான் கடன். இதுவரை வந்த தர்மம் என் வழியாக தொடர்ந்து வருவது தான் நான் செய்ய வேண்டிய கடன் என்று, தர்மம் தன் வழி செல்வது கடன், செல்கை கடன் என்று தன் மைந்தன் மர்மம் என்பது மார்பு, தன்னுடைய மைந்தனுடைய மார்பின் மீது தேராளி ஊந்தான், தேர் சக்கரத்தை மேலே விட்டு இது யார் பண்ணாருங்க, மனுவேந்தனே நேராக வண்டி மேலே ஏறி உட்காந்து வண்டியை மேலே ஏற்றிட்டார். குழந்தையை பையனை படுக்க வச்சு, இப்போ குழந்தைன்னா சின்ன குழந்தை இல்லை, 16 வயது நிரம்பி இருக்கக்கூடிய ஒருவன், அவருக்கு என்ன சந்தோஷம், ஏன் நாம் ஏதாவது பிராயச்சித்தம் செய்யணும்னு நினச்சிருந்தோம், இப்போ அப்பாவே தன்னுடைய கையால் கொடுக்குறாருன்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்கிறார். பின்னாடி எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாற்றை பார்ப்போம். அங்கே இந்த குழந்தை பக்த சீராளன் அரசன் அந்த சிறுத்தொண்ட நாயனார் அந்த பைராகி வேடத்தில் வந்த நம்மளுடைய இறைவர் குழந்தைக்கறி பிள்ளைக்கறி கேட்டபோது அதை அறுப்பதற்கு துணிந்து மடியில் வச்சு தாய் பிடிக்க தந்தை அறிய, இப்படிப்பட்ட செய்கை நடக்கும். அப்போ அந்த குழந்தை ஒரு சிரிப்பதாக சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். சரிங்களா? ஏன் அப்படின்னா, தந்தை எனக்கு சிவானந்த வாழ்வை கொடுக்க போகிறார் அப்படின்னு மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை சிரித்ததாக ஒரு செய்தி சொல்லுவார். இப்போது தன்னுடைய மகனாராக இருக்கக்கூடிய வீதி வேடங்கனுக்கு இந்த தண்டனையை கொடுப்பதனால என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகன் நரகத்துக்கு செல்லாமல் இந்த பாதுகாப்பை செய்கிறார் அரசன். ஏன்னா இல்லைன்னா அவர் எங்கே போவார், இந்த இது குற்றத்துக்காக நரகத்தில் சென்று வேதனை அனுபவிக்கணும். இப்போ அந்த தண்டனையை இங்கேயே நிறைவேற்றிட்டு என்ன ஆயிரும், துன்பம் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவுக்கு வர்றார். இப்போ உதாரணத்துக்கு இந்த சிவஞான சித்தியாரில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இறைவன் எப்படிப்பட்டவர். எல்லோரும் என்ன நினைப்போம், இந்த இறைவனுக்கு துன்பத்தை கொடுக்காம எதையும் செய்யவே தெரியாதா, எல்லாருக்கும் நன்மையை செய்யணும்னு தானே சாமி நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறோம். இறைவன் அந்த உயிரில் படைச்சது எதுக்காகன்னு முடிந்த முடிவாக சொல்கிறோம். அவர் இறைவனுடைய இன்பம் எப்படியோ, சிவானந்தம் எப்படியோ, அந்த தன்மை எல்லா உயிர்களும் பெறணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு உயிரையும் சாமி என்ன பண்ணுறார், பல வகை பிறப்புகளில் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருள்கிறார். ஒவ்வொரு பிறப்பும் இறைவன் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நோக்கம்தான். நமக்கு இந்த பிறப்பில் ஆணாக பிறந்தால் ஒரு நோக்கம், பெண்ணாக பிறந்தால் ஒரு நோக்கம், வேறு பிறப்பில் வேறு உயிர்களாக பிறந்தால் வேறு நோக்கம் இருக்கும். ஆனால் நம்மை படைப்புக்கு செலுத்துகின்ற இறைவனுக்கு ஒரே நோக்கம்தான், நம்மை சிவானந்த அனுபூதியில் திளைக்க செய்யணும். ஒரே இலக்கை நோக்கி செலுத்துகிறார். அப்படி செலுத்துறதுக்கு இறைவன்ட்ட என்ன சொல்லணும், சாமி நீங்கள் பார்த்து எதுக்கு இத்தனை பிறப்பெல்லாம் கொடுத்துட்ருக்குறீங்க, உங்களுக்கு என்ன டார்கெட்டு, உங்களுக்கு என்ன லட்சியம், எங்களுக்கு சிவானந்தத்தை கொடுக்கறதானே, இதோ இன்றைக்கே இப்போ கொடுத்தா வாங்கிட்டு போகிறோம், உங்களுக்கு என்ன அதில் கஷ்டம் அப்படின்னு
சொக்கநாத வெண்பால ஒரு இடத்துல சொல்லுவார் நம்மளுடைய குருஞான சம்பந்தர். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வல்ல சித்தரே, எல்லாம் வல்ல சித்தரே, நீங்கள் எல்லாம் வல்ல சித்தர், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது துன்பத்தை கொடுக்காமல் நோயை நீக்க முடியாதா? துன்பத்தை கொடுக்காம நோயை நீக்க முடியாதா? ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, துன்பத்தை கொடுக்காம நோய் நீக்க முடியாதா அப்படின்னா நீக்கலாம். அந்த நோய் நீக்கம் நிரந்தரமாக இருக்காது. சாமி நினச்சாருன்னு ஒரே பிறப்பில் எல்லாருக்கும் முக்தியை கொடுத்துடலாம். அந்த முக்தி இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான தகுதி இடத்துல இருக்கணுமே. நம்மளுக்கு ஆசை தான், என்னது இந்த பிறப்பிலேயே எல்லாத்தையும் கொடுத்தா மிக மகிழ்ச்சின்ட்டு. இறைவனால் இது ஆகாத காரியம் அல்லவே அல்ல. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மிடத்தில் இல்லவே இல்லை. பெருமானால் முடியாத காரியம் உண்டா? அது இல்லை. ஆனால் நம்மளிடத்துல என்ன இல்லைங்க, பக்குவம் இல்லை. எப்படி புரிய வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தைய சேர்த்துறோம், சரிங்களா? முதல் வகுப்பில் வாய்ப்பாடு சொல்லி தரப்படுகிறது. வாய்ப்பாடு படித்து அடுத்த வகுப்பில் கணக்கை எழுத பழகிறாங்க. அப்படியே உயர்ந்து 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 வந்தால் 10ஆம் வகுப்பு கணிதத்தில் கொஞ்சம் உயர்ந்து வந்துடுறாங்க. 11, 12 இன்னும் கணிதத்தில் அல்ஜிப்ராலாம் போய் அடுத்தது என்ன ஆகுதுங்க, இன்டர்கலர் கால்குலஸ் அப்படின்னு சொல்லி மேலே மேலே இன்னும் கணிதத்தில் முதிர்ச்சி அடைஞ்சு போகிறாங்க. இந்த கணிதத்தை படித்த நம்மளுடைய அறிவு 1ஆம் வகுப்பில் படித்த வாய்ப்பாட்டை பற்றி ஏன் அப்போ சொல்லி கொடுத்தாங்க? இந்த வாய்ப்பாடு சொல்லி கொடுத்த அவசியம், இந்த கணக்கு கூட்டல் கழித்தல் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்த அவசியம் என்ன? இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மேல் வகுப்பு வர அந்த கணக்குக்கு இடர்பாடு வரக்கூடாது, இந்த கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க. சரிங்களா? நாம் 1ஆம் வகுப்பில் உட்காந்துட்டு நீங்கள் நாளைக்கு அல்ஜிப்ரா தானே சொல்லி கொடுக்க போகிறீங்க, இன்றைக்கே எனக்கு அல்ஜிப்ரா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா புரிஞ்சிருமா? வாங்கிக்க முடியாது. ஆனால் நோக்கம் என்ன? நம்மளை அந்த கணக்கை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கங்க. முதல் எழுதி பழகிறோம். எழுதி பழகும்போது நமக்கு என்ன எழுத கொடுத்தாங்க? கரும்பலகை, ஒரு ஸ்லேட்டு, சாக் பீஸ், பென்சில், எழுதிக்கலாம். தப்பாக இருந்தால் அழிச்சிக்கலாம். அப்புறம் என்ன கொடுத்தாங்க? 4 ரூல் நோட்டு, சரிங்களா? மேலையும் கீழே நீட்டி ஒழுங்காக எழுதி பழகு. அப்புறம் ரெட்டர் ரூல். இது 4 ரூலில் எழுதின அழகு வழக்கம், ரெட்டர் ரூலில் எழுதி பழகியா அப்படின்னு ரெட்டர் ரூல் கொடுத்தாங்க. அப்போ ரெட்டர் ரூல் போய் என்ன ஆச்சுங்க, சிங்கிள் ஒத்த ரூல் நோட்டில் எழுதி பழகு. அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க? ஒயிட் பேப்பர், சரிங்களா? இப்போ ஒயிட் பேப்பரில் எழுத ஆரம்பித்தோன்னா நாம் என்ன கேட்கலாம்? ஏன் அப்போயே எனக்கு ஒயிட் பேப்பர் கொடுத்தா நான் எழுதியிருப்பேனே, எதுக்கு எனக்கு 4 ரூல் கொடுத்து 2 ரூல் கொடுத்து சிங்கிள் ரூல் இப்போலாம் ஏன் கஷ்டப்படும் அப்படின்னு கேட்டால், படிமுறையில் தான் ஆன்மா பக்குவப்படும். ஆன்மா ஒருபோதும் ஒரே நாளில் பக்குவம் அடையாது. படிமுறையில் தான் ஆன்மா பக்குவம் அடையாது. எனவே இங்கே நம்மளுடைய மனுநீதி சோழர் அந்த குற்றத்தை செய்த, நம்மளோட குற்றம்னா அறியாது செய்த குற்றத்தை தண்டனை கொடுத்து இப்பிறப்பிலே அவருக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக அரசன் தன்னுடைய மகனுடைய மருமம் தன் தேராளி ஊர்ந்தான். அப்படி மனுவேந்தன் செய்ததை கண்ட அந்த சொல்லை சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், இப்படிப்பட்ட அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ தான். அருமந்த அப்படின்னா நல்ல உயர்ந்த ஆட்சி. இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி ஒருத்தரால் செய்ய முடியுமா அப்படின்னா அரிது, எளிது. 2 கேள்வி கேட்குறார். அருமந்த அரசாட்சி அரிதோதான் மற்ற எளிதோதான். அரிது, எளிதல்ல. யாருனாலையும் இப்படி செய்யவே முடியாது. ஏன்னா தன்னுடைய மகன் ஒரு குற்றத்தை செய்துவிட்டால் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தன் மகனை அந்த குற்றத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு, குற்றமே இல்லாமல் அவர் மீது அந்த பழியே இல்லாமல் செய்கிறதுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு நாட்டில் பார்க்குறோம், புரியுங்களா? அப்படிப்பட்ட நிலையில் அந்த புத்திர வாஞ்சை என்று சொல்லக்கூடிய அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் தன்னுடைய மகனினுடைய மார்பின் மீது தேரை உறவூர்ந்தான். மகனுக்கு வருகின்ற குற்றத்தை அவர் நரகத்தில் சென்று இடர்படாமல் இருக்கும் பொருட்டு அரசன் காப்பாற்றினான். இப்படி அரசாட்சி செய்யக்கூடிய அவருடைய அரசாட்சி யாரினாலும் செய்ய முடியாது, அரிது, எளிதல்ல. அப்படி செய்தபோது தன்னலேவன் குடை வேந்தன் செயல் கண்டு தறியாது மன்னவர் கண்மலை பொழிந்தார், வானவர் பூமலை சொரிந்தார். அண்ணல் அவன் கண்ணெதிரே அணிவீதி மலவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்கப் பெருமான். இப்படி
தன்னழி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு. தன்னழி அப்படின்னா குளிர்ந்த கருணை என்று பெயர். அம்பாள் பாடல் அபிராமி அந்தாதி படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ எல்லாம் 10 நாட்கள் என்ன பண்ணுவீங்க, அபிராமி அந்தாதி 100 பாட்டு படிக்கணும், சரிங்களா? அதுக்குரிய நாட்கள் இது. அப்போது இந்த நவராத்திரி காலத்தில் அந்த அபிராமி அந்தாதி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. தன்னழிக்கு என்று பல கோடி தவங்கள் செய்வார் அப்படின்னா அம்பிகையை நோக்கி தவம் கிடப்பாங்க. எதுக்கு? அம்பாளுடைய கருணையை பெறுவதற்கு. எப்படிப்பட்ட கருணை? குளிர்ந்த கருணை. தன்னழி என்பது என்னங்க? குளிர்ந்த கருணை. ஏங்க, தன்னுடைய மகனை தேர்விட்டு கொண்டிருக்கிறாரு, இது எப்படிங்க கருணையாகும்? இது எப்படி கருணையாகும்? ஆனால் என்னன்னு சொல்கிறாரு? தன்னழி வெண்குடை வேந்தன். எப்படி கருணையாகும்னு கேட்டிங்கன்னா, மகனை கொண்டு போய், ஒரு மகனோ யாரோ நம்மளுக்கு வேண்டியவங்க மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கிறோம். மருத்துவர் சொல்கிறார், அறுவை சிகிச்சை செய்தால்தான் உயிர் பிழைக்க முடியும், அறுவை செஞ்சாதான் பிழைக்க முடியும், செஞ்சுருங்க, எப்படியாவது உயிரை காப்பாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர் அறுத்து அறுவை சிகிச்சை நிறைவு செய்து உயிர் காப்பாற்றுறாங்க. காப்பாற்றப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? நிறைய பணம் கொடுத்து ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ அவர் செய்தது கொடுமையா? தன்னுடைய மகனை அல்லது உறவுக்குரியவரை கத்தியால் கிழித்து துன்பப்படுத்தி எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் செய்ததை தன்னுடைய உறவினர் என்ன நினைக்கிறோம்? கருணை. சரிங்களா? எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன நன்றி கடவுள் போல நீங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி இறைவன் செய்யக்கூடிய இந்த தன்மையெல்லாம் அரசர் பெருமானா தன்னுடைய மகனுக்கு செய்தது கருணையே. அதனால் தன்னழி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தரியாதுன்னா பொறுக்க மாட்டாது. தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி. திருவாசகம். தரிக்கிலேன்னானுங்க, பொறுக்கிலேன். என்னால் அவர் என்ன சொல்கிறார்? இந்த உடம்போடு இருக்கிற வாழ்க்கை என்னால் பொறுக்க முடியலன்னு சொல்கிறார். உடம்போடு இருக்கிறது சந்தோஷமாக நீண்டுட்டுருக்குன்னு கேட்கல, உடம்போடு இருப்பதை என்னால் பொறுக்க முடியவில்லை. தரிக்கிலேன் காய வாழ்க்கை அப்படின்னு சொன்னார். இங்கே தரியாது. இவர் மன்னவன் செய்த செயலை கண்டு பார்த்து என்ன பண்ணலிங்க? பொறுக்க மாட்டாது. மன்னவர் இந்த செயலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் பூமி மேலே கண்மழை பொழிகிறார்கள். அப்படியே எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது நிற்கிறாங்க. வானவர்கள் இந்த அற்புதமான செயலை கண்டு விண்ணிலிருந்து பூமாறி பொழிது கொண்டிருக்கிறார்கள். அப்படி பொழிந்தபோது அரச பெருமானுடைய கண் எதிரே வான வீதியில் இறைவர் தியாகராச பெருமான் வீதி வடங்க பெருமான் தோன்றி அரசர் பெருமானாருக்கு காட்சி கொடுக்கிறார். அதான் 3வது வரி 4வது வரியும். அண்ணல், அங்கு அண்ணல் என்பது அரசரை குறிப்பது. அண்ணல்ங்கிற வார்த்தை சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அண்ணலுங்கிற வார்த்தைக்கு நேரடியான பொருள் பார்த்தீங்கன்னா பெருமை உடையவர். இப்போ இவர் எப்போதனால பெருமை உடையவர்? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கு. நாம் ஒரு செயலை செய்கிறோம், அது பெருமை அடைவதற்கும் அது சிறுமை அடைவதற்கு என்ன காரணம்? அந்த செயலினுடைய தன்மை. சரிங்களா? ஏன் இப்போ பெரியவர்னால் யார் பெரியவர்? வயதில் பெரியவர், அது வேறு. ஆனால் சான்றோர் அப்படின்னாங்க. யார் சான்றோர்கள்? தன்னுடைய செயலில் உறுதிப்பாட்டில் எந்த விதத்திலும் குறைபாடு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் தான் சான்றோர்கள். வயது முதிர்ந்து இருக்கிறவங்களுக்கு பேர் வேறு, புரியல, அவர்களுடைய தன்மை வேறு. ஆனால் வயது முதிர்ந்து அவங்களுடைய செயலும் சொல்லும் மனமும் பிறருக்கு எந்த விதமான இடர்பாடும் கொடுக்காம உலகிற்காக வாழக்கூடியவர்கள் தான் சான்றோர்கள். அப்போ இங்கே மனுநீதி சோழருடைய செயலை கண்டு தரிக்க மாட்டாது, பொறுக்க மாட்டாது மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழுது புலம்பினார்கள். அதை கண்ட வானவர்கள் எல்லாம் கற்பக பூமாலை பொழிந்தார்கள். அப்பொழுது பெருமை உடையவராகிய அரசருடைய கண் எதிரே அணிவீதி மலவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். அன்பர்களே, இந்த காட்சி அரசனுக்கு இறைவன் காட்டுகிறார். ஏன்? இறைவன் காட்டத்தான் நம்மளால் காண முடியும். அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார். வீதி விடங்க பெருமானாகிய தியாகராஜ பெருமான் நாட்டினுடைய அரசருக்கு தன்னுடைய அருட்காட்சியை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட அருட்காட்சி? அருமையான பாடல் ஒன்று இறைவன் முன்பாக சென்று நாம் பாடுவதற்கு அருமையான ஒரு பாடல். சாமியை எப்பயுமே நம்ம உள்ளே போய் பாடும்போது
புகழ்ந்து தான் பாடணும். சரிங்களா? தனியாக உட்காந்து பாடுகின்ற போது எல்லா பாட்டும் பாடலாம். ஆனால் சந்நிதியில் பெருமான் முன்னாடி போய் நின்று பாடுறோம்னா புகழ்ந்து தான் பாடணும். அங்கே போய் பாடக்கூடாதுன்னு அல்ல, அதையெல்லாம் நிறைய புகழ்ந்து பாடுவதற்கு நிறைய பாட்டு இருக்குது. இப்போ போய் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திருக்கோயிலுக்கு போகிறீங்க, சாமி முன்னாடி ஒரு 50 புராணம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. தேவாரம் பாடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் தேவாரம் பாடுங்கன்னா எனக்கு தெரிஞ்சது என்னவோ அந்த தேவாரத்தானே பாடுவோம். ஆனால் இறைவனை புகழ்ந்து பாடுற மாதிரி ஒரு 4 பாடல் தெரிஞ்சு வச்சுக்கணும். போய் நீதியால் வாழ மாட்டேன், நித்தலும் தூயே நல்லேன், குளம் பொல்லேன் குணம் பொல்லேன், இப்படிலாம் பாடலாமா அப்படின்னா தவிர்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மை பற்றி வெளிப்படுத்துகின்ற இடம் அந்த இடம் இல்லை. அதுக்கு நிறைய பாடுறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் பெருமானுடைய புகழை புகழ்ந்து பாடுவதற்கு எண்ணற்ற பாடல். சாமியை போய் புகழ்ந்து பாடணும். அதனால தான் அதுக்கு பேர் தேவாரம்னு பேர். அதுக்கு பேர் என்னது? தேவாரம். புகழ்ந்து பாடுவது, அன்பினால் பாடுவது தேவாரம். எனவே இங்கே சடைமருங்கில் இளம்பிறையும் தனி விழிக்கும் திருநுதலும் இடமருங்கில் உமையாளும் எம்மருங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையும் முன்கண்டு அரசன் போற்றி இசைப்ப விடை மருவும் பெருமானும் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். இறைவன் வானவீதியில் காட்சி எப்படி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, சடைமருங்கில் இளம்பிறையும். சடைமருங்கில் இளம்பிறை. பிறை எதுக்கு சொல்கிறார்? இறைவன் கருணையை வெளிப்படுத்துகின்ற இடம் பிறை. சடைமருங்கில் இளம்பிறையும் தனிவிழி என பிறையை சொல்கிறார். அப்படின்னாவே பெருமானுடைய கருணையை சொல்லுகின்ற இடமெல்லாம் பிறை சொல்லப்படும், திருநீலகண்டம் சொல்லப்படும். சாமியினுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அத்தனை வடிவங்களுமே அவர் செய்த கருணை. சாமியோடைய வடிவம் பார்க்குறோம். அவர் ஒரு மானை வச்சுருக்கிறாரு, ஒரு சூளத்தை வச்சுருக்கிறாரு, கழுத்தில் பாம்பை வச்சுருக்கிறாரு, மார்பில் ஆமை ஓடு வச்சுருக்கிறார். இத்தனையும் தாங்கி நிற்கிறாரே, இதெல்லாம் என்ன அலங்கார பொருளா? இல்லை. இதெல்லாம் என்னதுங்க? இறைவன் அவரை நாடி அடைந்தவர்களுக்கு செய்த அருளை வெளிப்படுத்துவது. சரி, அதை எதுக்கு அப்படி வச்சு காமிக்கிறான்னு கேட்டால், நமக்கும் அவரை தஞ்சமடைந்தால் அருள் நிச்சயம் என்பதற்கான சான்று. புரிஞ்சுக்கிற மாதிரி, புரிஞ்சுக்கிறதுக்காக. என்னன்னு கேட்டிங்கன்னா, 100வது நாள் இந்த படம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நல்லா இருக்கும். 25வது நாள் அப்போ எல்லாம் போடுவாங்க. இப்போ 100வது நாள்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓடியிலெல்லாம் வெளிவந்ததுனால 100வது நாள் ஓடுறதெல்லாம் மிக கடினமான ஒன்று. அன்றைக்கு வழக்கில் என்ன பார்த்தீங்கன்னா 25வது நாள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகும். 50வது நாள் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகும், இல்லைங்களா? அப்படி விளம்பரத்துக்கு அந்த செய்தி செய்வது போல இறைவன் விளம்பரத்துக்காக செய்வதோ புகழுக்காக செய்வதல்ல. பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரத்யாங்க பொருள்களும் சாமி நமக்கு என்ன வெளிப்படுத்தாரு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கருணை எல்லா உயிர்களுக்கும் குறையாமல் இருக்கும். வற்றாது முற்றாது இவ்வணி நலமே. சாமியோடைய கருணை இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும்லாம் பார்த்தெல்லாம் கொடுக்கறதில்ல, எல்லா உயிர்களுக்கும். அதனால தான் இறைவனுடைய கருணைக்கு அதிகபட்சம் சொல்லணும்னா, பன்றிக்கு பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவார். சுவாமி பன்றிக்குட்டிக்கு என்னவா போய் பால் கொடுத்தார்? பன்றியாக போய். அவர் நினச்சார்னா பார்க்கடலையே வர வச்சவர். யாருக்காக? உபமன்ய முனிவருக்காக பார்க்கடலையே வர வச்சவர். அவர் நினச்சா என்ன பண்ணிக்கலாம்? இதோ பன்றிக்குட்டிக்கு பால்னு இல்லையா, எவ்வளோ கடல் மாதிரி உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இறைவன் ஏன் அதை செய்யலை? கருணைனா அப்படி தான் இருக்கணும். ஏன் எப்படி போய் கொடுத்தா? இப்போது ஒரு குழந்தை பசிச்சு அழுகுது. அந்த குழந்தை பசிச்சு அழுகும்போது அவங்க அம்மா கொண்டு போய் உணவு கொடுக்கறதுக்கும் பிரத்தியார் கொண்டு போய் உணவு கொடுக்கறதுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது. சாமி அதை கருதினாராம். அதனால் கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. சாமி இதை விட கருணைக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்? அதனால் இவ்வுயிர் அவ்வுயிர் என்று சொல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய கருணையை நிறைந்து வழங்கக்கூடியவர் இறைவன். அதனால் சடைமருங்கில் இளம்பிறையும் தனி விழிக்கும் திருநுதல். நெற்றிக்கண். நெற்றி, நுதல்னா நெற்றி. அந்த நெற்றியில் தேவைப்பட்டால் விழிக்கக்கூடிய நெற்றிக்கண். அதனால் என்ன சொன்னாருங்க? தனி விழிக்கும்
திருநுதலும். ஏன்னா எல்லா நேரமும் திறந்திருக்கு இந்த 2 கண்ணு தான். சாமியோடைய 2 கண்கள் சந்திரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த 2 கண்ணு தான் எப்பொழுதும் திறந்திருப்பது. இமையாது உயிராது இருந்தாய் போற்றி. சாமி இமைப்பதே கிடையாது, சரிங்களா? இமைப்பதே பெருமானுக்கு கிடையாது. ஆனால் கண்ணை மூடி இருக்கக்கூடிய இமை உடையதுங்க நெற்றிக்கண். தேவைன்னா திறக்க அந்த கண் தேவைன்னா அருளும் செய்யும், தேவைன்னா மரத்தையும் செய்யும், அறத்தையும் செய்யும், மரத்தையும் செய்யும். கண்ணை விழித்து பார்த்து எரித்ததும் உண்டு, கண்ணை விழித்து பார்த்து சரவண பெருமான் ஆறுமுக பெருமான் வந்ததும் உண்டு. இந்த பெருமான் 2 கருணி, இந்த கண்ணு நெற்றிக்கண் தாங்க. இந்த நெற்றிக்கண்ணிலேருந்து 2மே நடந்திருக்கு. அப்போது இறைவன் தனி விழிக்கும் திருநுழைதலை இங்கு அருட்காட்சியாக கொடுக்கிறார். கொடுத்து இடமருங்கில் உமையாள். சாமி தன்னுடைய இடமருங்களை அம்மாவை கூட்டு வந்தால் அருள் தான். இடமருங்கில் உமையாளும் எம்மருங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையும். அதில் படிக்கிறது எப்படி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, புடை எம்மருங்கும் நெருங்கும் பெருமையும் பூதகணம் அப்படி படிக்கணும். அதாவது பக்கத்தில் சுவாமி பெருமானுடைய சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் சூழ்ந்து வரக்கூடிய பெருமையும் முன்கண்டு. இப்போது காட்சி எப்படி கிடைச்சதுன்னு பாருங்கள். அவருக்கு காட்சி எப்படி? பெருமான் விடைமேல் அம்மையும் தானும் சடைமெருங்கில் இளம்பிறையும் தனி விழிக்கும் திருநுதலும் சுற்றியும் பூதகணங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி. இந்த காட்சியை பெருமான் அளித்து அவர் கண்டு. கண்டுனாங்கிற கண்டுன்னு நீங்கள் சொன்னாவே என்ன பொருள் சேர்த்தணும்? காட்ட கண்டு. இதை நல்லா ஆழமாக புரிந்து வைக்கணும். நாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா காட்சியும் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் புரியாது. பெருமான் இப்போ வகுப்பு வந்து பார்க்குறோம், வகுப்பு கேட்குறோம், வகுப்பில் எல்லா செய்தியும் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரியே விளங்கிடுமான்னு கேட்டால் விளங்குவது மிக கடினம். கடினம்னா முடியவே முடியாத அர்த்தம் இல்லை. அந்த பெருமான் பார்த்து நமக்கு என்ன பண்ணணும்? காட்டணும். அவன் காட்டணும், நாம் காணணும். அதனால தான் அப்பர் சுவாமிகள் ஆட்டுவித்தால் ஆருருவர் ஆடாதாரோ, அடக்கு வித்தால் ஆருருவர் அடங்காதாரோ, பாட்டு வித்தால் ஆருருவர் பாடாதாரோ. ஒருத்தர் நல்லா பாடுறார், அவர் ஏதாவது இன்னொருத்தர் தேவாரங்கத்திட்ட அவர் நல்லா பாட முடியல. ஏங்கய்யா என்னங்கய்யா அப்படின்னு கேட்டால், இங்கே உள்ளிருந்து அவர் பாடு வைக்கிறார், பாடுகிறோம். அப்போ அவருக்கு பாட வைக்கலையா? அவருக்கு அந்த பிறப்பில் அதற்கான தவம் இல்லை, புரியல? அப்போ பாட்டு வித்தால் ஆருருவர் பாடாதோர், பணிவித்தால் ஆருருவர் பணியாதாரோ, ஓட்டுவித்தால் ஆருருவர் ஓடாதாரோ, உருகுவித்தால் ஆருருவர் உருகாதாரோ, காட்டுவித்தால் ஆருருவர் காணாதாரோ, காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டாக்க. சாமி பார்த்து நமக்கு காட்டலைன்னா ஒன்றையும் காண முடியாது. அதனால தான் இந்த ஆன்மாவினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்த்த உணர்தலின் ஆன்மா. ஆன்மாவுக்கு லட்சணம் என்ன? எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு செயலையும் இறைவன் உணர்த்தவில்லை என்றால் ஆன்மாவினால் உணரவே முடியாது. எதையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவபெருமானை அறிவதை மட்டும் இறைவன் உணர்த்தினாதான் உணர முடியும்னு நினச்சிக்காதீங்க. உலகில் இருக்கக்கூடிய எதையாக இருந்தாலும் நமக்கு ஒருவர் சொல்லத்தான் நாம் உணர முடியும், இல்லைங்களா? அப்பான்னு நம்மளுக்கு அம்மா காமிச்சங்காட்டி தான் அப்பான்னு கூப்பிட முடியும். தன்னையே அம்மான்னு அம்மா அறிமுகப்படுத்தணும் குழந்தைக்கு. நான் தான் உன் அம்மாங்கிறத எப்படி சொல்லணும்? அம்மா சொல்லு, அம்மா அம்மான்னு. அப்புறம் அம்மாவை சொல்லி பழக்கினா அப்பா சொல்லு, அப்பா அத்தா சொல்லு. இத்தனையும் குழந்தைக்கு இத்தனை 10 மாதம் வயிற்றுல தானே இருந்ததுங்க. 10 மாதம் இந்த வயிற்றுல தானே வெளியே வந்துருக்குது. இந்த வயிற்றுல ஒரு நாள் குடிவாசம் இருந்தோம், அம்மான்னு வந்து பார்த்தோன்னு சொல்லிடுமான்னு கேட்டால் சொல்ல. ஏன் சொல்லத்தான் அறிவோம். அதனால் ஆன்மா என்பது அறிவிக்க அறிவது ஆன்மா. எனவே நம்மளுடைய மணிநீதி சோழருக்கு அந்த காட்சியை காண்கின்ற ஆற்றலை கண்டு கொடுத்தார் இறைவன். கண்டு அரசன் போற்றி இசைப்ப விடைமருவும் பெருமானும் விரல்வேந்தற்கு அருள் கொடுத்தான். எதற்கு அருள் கொடுத்தான்? என்ன அருளை கொடுத்தார்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை கண்டவுடன் போற்றி இசைக்கின்ற அருளை கொடுக்கிறார். புரியுங்களா? இப்போ பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுக்கேன். பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், பெருமான் நமக்கு அருள் கொடுத்துருக்கிறான்னு நினைக்கணும். நமக்கு அருள் கொடுத்தாரு, அதெல்லாமா அருள்னு தோணுது. உலகியல் பொருளை ஏதாவது கொடுத்தால்தான் நமக்கு அருள்னு தோணுது, சரிங்களா? சாமி ஒரு திருத்தல யாத்திரைக்கு நம்மளை நம்ம விரும்பாமே கூட்டிகிட்டு போயிட்டான்னு வச்சுக்கேன்.
ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறார், திருத்தல யாத்திரைக்கு விரும்பாமல் என்ன விருப்பம் இல்லாமல் இல்லை, நாம் நினைக்கல போகணுன்ட்டு, திடீர்னு வாங்க போகலான்னு கூப்பிட்டாங்க. அதை யாராவது திருவருள் நினைப்போமா? சரிங்களா? வீட்டில் ஏதாவது நம்மளுக்கு வேண்டிய பொருள் கிடைச்சாதான் திருவருள். நாம் வேண்டின பொருள் கிடைக்கணும், வேண்டின பொருள் கல்வி நல்லா படிக்கணும், படித்து நல்ல டாக்டர் ஆகணும், கிடச்சிதா சாமி கருணை செஞ்சார், அருள் செஞ்சார். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டேன், கொடுத்தார், அருள் செய்தார். இதையெல்லாம் கொடுத்து தான் சிவபெருமானுடைய அருளை அவர் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் 100% எல்லா பொருளையும் அவர் தான் தர்றார். புரியுங்களா? இன்றைக்கி இங்கே உட்காந்து நாம் பேசணும், இந்த பாடத்தை சிந்திக்கணும்னா சிவபெருமானுடைய திருவருள் இல்லை. அங்கேருந்து நம்ம இங்கே வர வச்சுருக்கிறோம், இங்கேருந்து மறுபடியும் வீட்டு கூட்டி, ஒவ்வொரு கருணைக்கும் அவனுடைய செயல்பாடு இருக்குது. புரியல? இதை நம்மளால் உணர முடியறதில்ல, ஞானிகள் உணர்ந்தார்கள். அதனால் பெருமானுடைய கருணையை கண்டு கண்டு கதறினாங்க. நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் அழுகிற, சாமி எனக்கு செய்த அருளுக்கு நான் என்னன்னு சொல்லுவேன். பாருங்க, சூளை நோய் வந்து வேதனையில் அழுது கொண்டு இருக்கிறார். சாமிகிட்ட வேதனையில் பாடுறார். ஆனால் அந்த வேதனையிலையும் சூளை நோய்க்கு ஒரு நன்றி சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த சூழ நோய் வரலைன்னா இந்த சிவபெருமானை நான் அறிந்திருக்கவே முடியாது அப்படின்னு. அப்போது நம்மளுடைய அரசர் பெருமகனாருக்கு போற்றி இசைக்கின்ற அருளை கொடுக்கிறார் இறைவன். 47வது பாடல். அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண்கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்திலன் வேந்தனும் யார்க்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ. இப்போ இறைவன் வீதி விடங்கருக்கு, அந்த வீதி விடங்கராகிய தியாகேச பெருமான் வான வீதியில் காட்சி கொடுத்தவுடன் அங்கே அடுத்தது என்ன அருள் காட்சி நிகழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய உயிர் பிரிந்த அந்த பசு கன்றுக்குட்டி உயிர் பெற்று வருகிறது. அதற்கு அடுத்ததாக வீதி விடங்கராகிய தன்னுடைய திருமகனார் உயிர் பெறுகிறார். அதனோடு அரச பெருமகனார் உத்தரவிட்டு தன் மகனை தேர்காலில் ஊறச் சொன்னதுக்கு மறுத்து தன் உயிரை பிரிந்தார் பாருங்க, அந்த மந்திரியும் உடன் எழலும். இறந்தது எப்படி இறந்தாங்க? கடைசியே இறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மந்திரி. அதற்கு முன்னதாக வீதிவிடன், அதற்கு முன்னதாக கன்று. இதை இத்தனை நிகழ்ச்சிக்கு எதுங்க காரணம்? மூல காரணம். இந்த இத்தனை நிகழ்ச்சிக்கு எது மூல காரணம்? கன்று இறந்தது. அதனால் சாமி என்ன பண்ணாரலாம்? கன்றுக்குட்டியை உயிர் பெற வச்சாராம். அப்போ தான் அரசன் என்ன ஆவார்? அமைதிப்படுவார் அப்படின்னு கன்றுக்குட்டி எழுந்தது. அடுத்தது வீதி விடங்க பெருமான் உயிர் பெற்று எழுந்தார், மந்திரியும் உயிர் பெற்று எழுந்தார். இதையெல்லாம் கண்ட அரசன் என்ன நிகழ்கிறது என்றே அவரால் விளங்கி கொள்ள முடியல. அப்படி சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் முடிவு சொல்கிறார், யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ. ஆனால் இந்த உரை எழுதிய ஆசிரியர் சிவக்கோய்மணி ஐயா அவர்கள் இந்த இடத்துல விரிந்த உரை கொடுத்துருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா? கன்றுக்குட்டி உயிர் பெற்று வந்ததா? அரசகுமாரன் உயிர் பெற்று வந்தானா? மந்திரியும் உயிர் பெற்று வந்தானா? எப்படிங்க நடக்கும் அப்படின்னா ரொம்ப விரிவான ஒரு உரை கொடுக்குறார். சுருக்கமாக நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வாழ்ந்து சில நாட்களில் இறந்து போகின்ற மனித கூட்டம். வாழ்நாளுடைய உறுதி தெரியுமா? நான் இன்று இறப்பார் நாள் இல்லை, நெருநாள் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அப்படி இருக்கக்கூடிய உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க? என்னால் முடியாது எதுவுமே கிடையாது, என்னால் முடியாது எதுவுமே கிடையாது சொல்கிறோமா இல்லையா? நான் நினச்சேன்னா கண்டிப்பாக செஞ்சுருவேன் அப்படின்னு இன்று இருந்து நாளை இருக்கக்கூடிய அற்ப மனித கூட்டமே இப்படி சொல்ல முடியும்னா, உலகத்தில் எங்கும் ஏகமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் என்றும் இருக்கக்கூடிய பொருளாகிய அவனால் இந்த காரியம் நிகழ்வது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? கேள்வி அவ்வளோதான், உங்கள்கிட்ட விட்டார். நீங்கள் என்ன பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு குறிப்பு தர்ற, இறைவன் எத்தனை பிறப்புகளை உயிர்களுக்கு கொடுக்குறார்? போன பிறப்பு நமக்கு என்ன யாருக்கு தெரியும்? புல்லாவோ
பூடாகவோ புழுவாகவோ மரமாகவோ பல்விருகமாகவோ பறவையாகவோ பாம்பாகவோ கல்லாகவோ மனிதராகவோ பேயாகவோ கணங்களாக ஏதாவது ஒன்றாக வந்து பிறந்திருப்போம். புரியலா? போன பிறப்பில் புல் பிறப்புன்னு வச்சுக்கங்க. அந்த புல் பிறப்பில் இருந்த உடம்பை கொடுத்த இறைவன் அந்த புல்லிலிருந்து உயிரை பிரித்து அடுத்த பிறப்பில் என்ன கொடுக்குறார்? வேற ஒரு பிறப்பில் வேற ஒரு உடம்புக்குள்ளே செலுத்துகிறார். அந்த உடம்புலேருந்து இன்னொரு பிறப்பில் அந்த உடம்புல வந்து உயிரை பிரித்து இன்னொரு உடம்புக்குள்ளே செலுத்துகிறார். இப்படி ஆற்றல் கை வந்த கலை உடைய இறைவனால் போன பிறப்பில் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு உடம்புல இருந்து உயிரை எடுத்து வேற வேற உடம்புல புகுத்தக்கூடிய இறைவனுக்கு ஒரு உடம்பிலிருந்து பிரிந்த உயிரை மீண்டும் அந்த உயிர் உடம்புக்குள்ள செலுத்துவது சாத்தியமில்லாத காரியமோ அப்படின்னு இன்னொரு நமக்கு ஒரு பதில் கொடுக்குறார். அவர் முழுக்க முழுக்க மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நல்ல கை வந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு வண்டியை டிஸ்மேண்டில் பண்ணுறார். புரியுங்களா? இந்த டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அந்த வண்டியை ஒன்றுமே பண்ண முடியாதா? அவர் நினச்சா என்ன பண்ணுவார்? மீண்டும் அந்த வண்டியை அப்படியே பூட்டுவார். இப்போ சாத்தியமா இல்லையா? அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண அற்ப நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே இந்த வாய்ப்பெல்லாம் இருக்கும்போது இறைவனால் ஏன்? ஏன்னா இன்றைக்கி நாத்திகம் குறுக்கு கேள்வி கேட்குறவங்களும் பதில் சொல்லணும். என்னங்க கன்றுக்குட்டி போய் செத்தது உயிரோடு வந்ததா? என்னங்க பேச்சு இதெல்லாம் அப்படின்லாம் கேட்டால் அந்த கேள்விக்கெல்லாம் நாம் தத்துவார்த்தமாக பதில் சொல்லணும். அப்படி தாங்க வரும். அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் சாமியை நம்புங்க அப்படிலாம் சொல்லிட்டு போகக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? தத்துவார்த்தமாக பதில் சொல்லி பழகணும். ஏதோ மூட நம்பிக்கையினால் கடவுள் செஞ்சால் நடக்குங்க அப்படி சொல்கிறதில்ல. இதற்கெல்லாம் தத்துவங்கள் ரீதியாக பதில் சொல்ல தயாராகணும். சரிங்களா? இறைவன் நமக்கு உடம்பு எப்படி கொடுக்குறார்? 36 கருவிகளை பூட்டுவதால் இந்த உடம்பு 36 கருவிகளில் 15 கருவிகள் குறைஞ்சதுன்னா புற உடம்பு போச்சு, இறப்பு நிகழுது. இறப்பு நிகழும் போது 5 புறக்கருவிகள் நீந்து பூத உடம்பு போயிடுது. அப்போ சூக்கும உடம்பு இருக்குது. சூக்கும உடம்பு எத்தனை கருவிகளோடு இருக்குது? 21 கருவிகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இந்த தத்துவ கூட்டங்களெல்லாம் கூட்டுவதனால தான் உடம்பு கொடுக்கிறார். மீண்டும் தத்துவ கூட்டங்களை பிரிப்பதனால தான் உடம்பு பிரிகிறது. அப்படிப்பட்ட இறைவருக்கு ஒரு உயிர் ஒரு உடம்பை விட்டு பிரிந்தால் மீண்டும் கூட்டுவது சாத்தியம். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஆராய்ச்சி என்னென்னா, யோகத்தை பழகிறாங்க. அட்டாங்க யோகம் சொல்லக்கூடிய யோகம் நியமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அடையிறாங்க. சமாதி அடையிறாங்கன்னா உயிர் போகிறதில்ல. சமாதி என்பது என்னதுங்க? தன்னுடைய உடம்பை தான் நினைத்த இடத்துல வச்சுட்டு வெளியே போகலாம். இதுக்கு பேர் சமாதி கைகூடுதல்னு பேர் அட்டாங்க யோகத்தில். அப்படி அட்டாங்க யோகம் கூடியவர்களுக்கு அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய சித்தி வாய்க்கும். அந்த சித்தியில் முக்கியமான ஒரு சித்தி பரகாய பிரவேசம். உடம்பை ஒரு இடத்தில் வைத்து தன்னுடைய உடம்பை உயிர் என்ன பண்ணலாம்? வேறு ஒரு உடம்புக்குள்ளே புகுத்தலாம். இல்லை வேறு எந்த உலகத்துக்கு வேணால் போய் உலாவிட்டு வரலாம். இதுக்கு பேர் என்னது? பரகாய பிரவேசம். அப்படி சென்றவர் தான் திருமூலர். இப்படியெல்லாம் சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏதோ கற்பனை அல்ல. உலகத்தில் நம்மளுடைய தத்துவ ஞானிகள் அருளாளர்கள் சிவஞானிகள் வாழ்ந்து காட்டிய முறை. அப்படிப்பட்ட முறையில் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உலதோ இல்லை. எல்லா காரியமும் சிவம் நினைத்தால் சாத்தியம் என்று நினைய சொல்கிறார். அடிபணிந்த திருமகனை ஆகமுறை எடுத்து அணைத்து நெடிது மகிழ்ந்து அருந்துயரம் நீங்கினான் நிலவேந்தன் மடி சுரந்து பொழி தீம்பால் வரும் கன்று மகிழ்ந்து உண்டு படி நனைய வரும் பசுவும் பருவரல் நீங்கியது அன்றே. நண்பர்களே, இப்போது தன்னுடைய உயிர் பெற்று எழுந்த திருமகனாரை எடுத்து என்ன பண்ணுறாங்களா? ஆகமுறை அனைத்து. ஆகம்னா நெஞ்சார. ஆகம்ங்கிறக்கு என்ன பொருளுங்க? நெஞ்சு, மார்பு. ஆகமுறை அனைத்து அடிபணிந்த திருமகன். நல்லா கவனிங்க. உயிர் பெற்று எழுந்து வந்த வீதி விடங்கர் முதல் என்ன வேலை செஞ்சார்? அப்பாவுடைய திருவடியில் போய் நீட்டாக விழுந்துட்டார். ஏன் அப்படின்னா, அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, தெரியாமல் நடந்துருச்சு இந்த தப்பு
அப்படின்னு தந்தையோடைய காலில் சென்று விழுந்து விரிக்கல சேர்க்கலார் பெருமான். ஆனால் என்னென்னு வார்த்தை போட்டார், அடிபணிந்த திருமகனை ஆகமுறை எடுத்து அணைத்து நல்லா கட்டி தழுவி மகிழ்ச்சி அடைகிறார். நெடிது மகிழ்ந்து அருந்துயரம் நீங்கினார் நிலவு. தன்னுடைய மகனை இழந்த சோகத்தை நீங்குகிறார் அரசன். அதே சமயம் இந்த கன்று உயிர் பெற்றதனால் அந்த பசு என்ன ஆகிறது என்றால், மடி சுரந்து பொலி தீம்பால் வரும் கண்டு மகிழ்ந்து உண்டு. பாருங்க, இப்போ போகிற போக்கில் அந்த பசு என்ன ஆச்சியா அப்படின்னு கேட்டால், அந்த கன்றுக்குட்டி உயிர் பெற்று வரும்போது அந்த கன்றுக்குட்டியோட முகத்தை பார்த்த பசுவுக்கு தன்னைத்தாடாக மடி சுரக்கு. மடி சுரந்து புலி தீம்பால் நல்லா இதை நீங்கள் பின்னாடி எம்பிரான் சண்டேச நாயனாருடைய அருவரலாற்றை பார்க்கும். அங்கே அந்த பசுவை அவர் எப்படி மேய்க்கிறாருங்கிறத சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், அன்போடும் பரிவோடும் அந்த உரிய இடத்துல கொண்டு போய் நல்ல தண்ணீராக நல்ல புல்லாக கொடுத்து அதை மேய விட்டார். அந்த பரிவை கண்ணு இந்த பசு என்ன பண்ணிச்சுங்களா, ஒரு தாய் தன்னை கவனிப்பது போல் அந்த பசு அந்த சண்டேசன் நம்மளை கவனிக்கிறார் அப்படின்னு எப்பப்பெல்லாம் சண்டேச நாயனாருடைய முகத்தை பார்க்குதோ அப்பப்பெல்லாம் அது தன்னுடைய பால் சொரியுமா. கன்றுக்குட்டியை பார்த்தா தான் பால் சொரியும் பசு. ஆனால் சண்டேச நாயனாருடைய முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த பசு என்னாச்சுங்களா, அப்படியே பால் சொரிந்துதான். ஏன், தன்னை தாய் போல இந்த கன்றுக்குட்டிக்கு சண்டேச நாயனார் கவனிச்சுக்கிறாருன்ட்டு தாயை கன்ற பசு போல அந்த கன்றுக்குட்டியை கண்ட பசு போல இந்த பசுக்கள் எல்லாம் பால் சொரிந்தன அப்படின்னு அங்கே வரலாறில் பார்ப்போம். அப்போ இங்கே மடி சொரிந்து பொலி தீம்பால் வரும் கன்றும் மகிழ்ந்து உண்டு, அது நல்லா மகிழ்ச்சியாக உண்டு. படி நனைய வரும் பசுவும், அப்படியே படி நனதுங்க, அன்பினால் நனையக்கூடிய அந்த பசுவும் பருவரல் நீங்கியதன்றே. பருவரல்னால் என்னதுங்க, துன்பம். பருவரல் என்பதற்கு வார்த்தைக்கு துன்பம். நீங்கள் திருக்குறளில் இந்த வார்த்தை இருக்குது, பருவரல் நீங்கியது அன்றே. பொன் தயங்கு மதிலாரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான் வென்றி மனுவேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்றருளும் பெரும் கருணை திறம் கண்டு தன் அடியார்க்கு என்றும் எளிவரும் பெருமை ஏழ் உலகும் எடுத்து ஏத்தும். இப்போது இந்த திருவாரூரில் இருக்கிற மக்கள் அந்த காட்சியை பார்த்துட்ருக்குறாங்க. காட்சியை பார்த்துட்டு இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சாமி எப்பயுமே எளிவந்தவர்ப்பா. ஏன் இவ்வளவு அற்புதமாக இன்னைக்கு இல்லை என்றைக்குமே எளிவந்த பிரான் சிவபெருமான். அதனால தான் மணிவாசக பெருமான் அடியார்க்கு எளியன். சாமி எப்படிப்பட்டவர் அடியவருக்கு? நாம் நினைக்கிற சிவபெருமான் ரொம்ப கடுமையானவர்ன்ட்டு. ஆனால் 64 திருவிளையாடல் எடுத்து படித்து பாருங்கள். மதுரையில் நடந்த 64 திருவிளையாடல். சாமி எப்படி வந்தார்? விறகு வெட்டியாக வந்தார். யாருக்காக? ஒரு பாணனுக்கு ஓலைச்சீட்டு கொடுக்க வேண்டி விறகு வெட்டியாக வர்றார். சரிங்களா? ஏன் இப்படி வரணும்? அவர் நினச்சா என்ன பண்ணலாம், செல்வத்தை அப்படியே கொடுக்கலாம். அவளை சாமி அந்த அடியார்களோடு சேர்ந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கணுன்ட்டு. இறைவன் சிவலோகத்தில் இருக்கிறார். அங்கே இருந்தால் சிவனடியார்களோடு இருந்து இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இங்கே வந்து எப்படி இருக்கலாம், அவங்கள போல் இருந்தால் நாம்ளும் அவங்களோட போய் என்ன பண்ணலாம், சிவனடியார்களாக கலந்து இன்புறலான்ட்டு ஒவ்வொருத்தருக்கு எளிவந்த கருணை இல்லை. அதனால தான் அடியார்க்கு எளியன்னு கையெழுத்து போட்டார். யாருங்க? தில்லை சிற்றம்பலவன் எம்பிரான் உமாபதி சிவம்பரத்துக்கு சாமி கைச்சீட்டு எழுதுகிறார். கைச்சீட்டு எழுதி கையெழுத்து போடுறார். என்ன கையெழுத்து போடுறார்? அடியார்க்கு எளியன் தில்லை சிற்றம்பலவன். உமாபதி சிவத்துக்கு 2 பேர்த்துக்கு முத்தி கொடுக்க சொல்லி கைச்சீட்டு இல்லைங்களா? கைச்சீட்டில் என்னங்க, பெற்றான் சாம்பனுக்கும் கள்ளிச்செடிக்கும் முத்தி கொடுக்கவும் அப்படின்னு கைச்சீட்டு இல்லைங்களா? அப்படி மறைஞான சம்பந்தருடைய சீடராக வந்த உமாபதி சிவம் பெற்றான் சாம்பனுக்கு முத்தி கொடுத்தார். இந்த பெற்றான் சாம்பன் யார்? நாள்தோறும் மடத்திற்கு விறகு கொண்டு வந்து இட்டவன். நம்மளுடைய உமாபதி சிவத்தினுடைய மடத்திற்கு கொற்றவன்குடியில் இருக்கக்கூடிய திருமடத்திற்கு திரு அமுது சமைக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்து விறகு போட்டுட்டு போனவன். அந்த விறகு போட்டவனுக்கு என்ன முக்தி, என்ன வாய்ப்பை சாமி கொடுத்தாரு? முக்தி. ஏன்? உமாபதி சிவத்தோடைய திருமடத்துக்கு விறகு போட்டதனால்.
சரிங்களா? ஏன் இந்த பிறப்பில் அவருக்கு முக்திக்கான காலம். அதனால் சாமி என்ன பண்ணிட்டார், விறகு வெட்டியாக இருந்தாலும் பெற்றான் சாம்பனுக்கு வந்து அந்த உமாபதி சிவத்தோடைய மடத்தில் கொண்டு வந்து விறகு போடுற வாய்ப்பை கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கல. அந்த பெற்றான் சாம்பனுக்கு அந்த மடத்துக்கு போகிற வாய்ப்பு சாமி என்ன பண்ணுறாங்க, பெற்றான் சாம்பனுக்கு முக்தியை கொடுக்க. பெற்றான் சாமன் விறகு போட போனவன் முக்தி அடைஞ்சிட்டான், உடம்பு பிரிஞ்சு உயிர் பிரிஞ்சு சாமியோட சிவலோகத்துக்கு போயிட்டான். மனைவி போய் அரசர்கிட்ட முறையிடுறார், என் கணவனை கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி போய் புகார் பண்ணோன்னே அங்கே வந்து விசாரணை நடக்குது. உமாபதி சிவன் சொல்கிறார், அவர் முக்தி அடைஞ்சிட்டார். எப்படி நம்புறது? இதோ நான் இன்னொரு கள்ளிச்செடி, அந்த கள்ளிச்செடி எங்கேங்க, அந்த மடத்தில் தீர்த்தம் வந்து விழுகிற இடத்துல முளைச்ச கள்ளிச்செடி, இதோ இந்த கள்ளிச்செடியிலிருந்து உயிர் பிரிந்து செல்வதை நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கள்ளிச்செடியிலிருந்து உயிர் பிரிந்து செல்வதை காட்டினார் உமாபதி சிவன். சரிங்களா? அப்போ தான் அரசர் பெருமானார் அவருக்கு என்ன பண்ணல, தண்டனையை கொடுக்காமல் அவங்க மனைவியை ஆற்றுப்படுத்தி அனுப்பினார் என்பது உமாபதி சிவத்தினுடைய வரலாறு. எனவே நம்மளுடைய பெருமான் எப்பொழுதும் அடியார்க்கு எளியவர். அதனால் பொன் தயங்கு மதில் ஆரூர், பொன் தங்கம் என்று சொல்லக்கூடிய பொன்னே தயங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு அருமையான மதிலை உடைய ஆரூர். அந்த ஆரூர் பூங்கோயிலில் அமர்ந்த தலைவராகிய பெருமான் வென்றி மனுவேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து, சாமி வெற்றி பெற்ற மனுவேந்தனுக்கு வீதியிலே திருக்காட்சி கொடுத்து சென்றருளும் பெருங்கருணை திறம் கண்டு, இப்படி வீதியில் வந்து சடைமரங்கில் இளம்பிறையும் தனி விழிக்கும் திருநுதலும் இப்படிலாம் வந்து காட்சி கொடுத்தார் இல்லைங்களா? அந்த காட்சியை கொடுத்து விட்டு அவர் சென்ற திறத்தை கண்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் சொன்னார்களா, தன் அடியார்க்கு என்றும் எளிவரும் பெருமை ஏழு உலகம் எடுத்து ஏத்தும். இப்படி பெருமான் வந்து அருள் கொடுத்து சென்றதை கண்ட மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், சாமி எப்பயுமே கருணை உடையவர் கருணை உடையவர் கருணை உடையவர் என்று சொல்லி அவருடைய புகழை புகழ்ந்து ஏத்துகிறார்கள். இணைய வகை அறநெறியில் எண்ணிறந்தோர்க்கு அருள் புரிந்து முனைவர் அவர் மகிழ்ந்தருளப் பெற்றுடைய மூதூர் மேல் புனையும் உரை நவ்வளவில் புகழலாம் தகைமையதோ அணைய அதனுக்கு அகமலராம் அரவணார் பூங்கோயில். இப்போது இந்த திருநகரச் சிறப்பை நிறைவு செய்து தருகிறார் சேக்கிழார் பெருந்தகை. இப்படி எண்ணற்ற உயிர்களுக்கு அருளை செய்யக்கூடிய தியாகேச பெருமானுடைய பெருங்கருணையை நம்மளுடைய வாக்கினால் எடுத்து சொல்லக்கூடிய தகுதி உடையவரா? இதை சாமியை பற்றி நம்ம சொல்கிறோம் அவருடைய பெருமைன்னு. இந்த பெருமையெல்லாம் நம்மளவில் எடுத்து கூறக்கூடிய தகுதி உடையதா? அதான் முதல் 2 வரி. இணைய வகை அறநெறியில், இப்படிப்பட்ட அறநெறியில் யார்? பெருமான் சிவபெருமான் தியாகராஜ பெருமான் எண்ணிறந்தோர்க்கு அருள் புரிந்து. இது என்னங்க ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன், எத்தனை எண்ணற்ற உயிர்களுக்கு அருள் இருந்தார். இன்னொன்று உதாரணம் எடுத்துக்கணும்னா முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய அருள் வரலாறு, திருவாரூரில் நடந்த வரலாறு என்ன? தியாகராஜ பெருமான் விண்ணுலகத்திலிருந்து முசுகுந்த சக்கரவர்த்திக்காக தான் பூமிக்கு வந்தார். சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட இணைய வகை அறநெறியில் எண்ணிறந்தோர்க்கு அருள் புரிந்து முனைவர் அவர் மகிழ்ந்தருள பெற்றுடைய மூதூர். முனைவர் யாருங்க? இறைவன். முனைவர் முதல் முனைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான். முனைவர்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா? பிஹெச்டி முடித்தா அவங்களுக்கு பேர் என்னதுங்க? முனைவர். ஆனால் முதல் முனைவர் யார்? சிவபெருமான். முது முனைவர் அவர் இப்படிப்பட்டவர் முது முனைவர். சரிங்களா? அப்படி நிறைய இடத்துல சொல்லுவார் இறைவனுக்கு முனைவருங்கிற பெயர். முனைவர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை ஆழ்ந்து நோக்கக்கூடி அதன் வழியாக ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கு பேர் முனைவர் என்ற பட்டத்தை நீ கொடுக்குறாங்க. அது வேறு வகையில் இருந்தாலும் இறைவனை என்னன்னு சொல்கிறார்? முனைவர் அவர் மகிழ்ந்தருள பெற்றுடைய மூதூர். அந்த திருவாரூர் மேல் புனையும் உரை நம்மளவில் புகழலாம் தகமையதோ. ஏதோ நம்ம அளவில் சொல்லக்கூடிய புகழ்ச்சி முறைகள் எல்லாம் சொல்லக்கூடிய தகுதி உடையதா அப்படின்னு கேட்டால் இல்லை, நாங்கள் பொருள் எழுதிக்கணும். தகைமையதோ இல்லை எழுதிக்கிட்டு அணைய அதனுக்கு அகமலராம் அரவணார் பூங்கு. இப்போ எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளைங்க? அப்படிப்பட்ட அந்த திருநகரில் அகமலராக விளங்கக்கூடியது இறைவன் வீற்று இருக்கக்கூடிய திருவாரூர் பூங்கோயில். இப்போ எங்கேருந்து நம்மளை அழைச்சிட்டு வந்து எங்கே நிறுத்தி வச்சுருக்கிறார்? திருக்கைலாயத்துலேருந்து கையை பிடிச்சி வண்டி ஏற்றி ட்ரெயினில் ஏற்றி கொண்டு ஃப்ளைட்டு, அங்கேருந்து ஃப்ளைட் ஏற்றி நேராக கொண்டு வந்து கோயம்புத்தூரோ சென்னையில் நம்மளை இறக்கி விட்டு அங்கேருந்து ட்ரெயின் வழியாக கூட்டிகிட்டு வந்து
திருநகரையெல்லாம் காண்பிச்சு இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் பூங்கோயிலுக்குள் நாம் நிற்கிறோம். சேக்கிழார் பெருமான் அப்படி கொண்டு வரார். திருமலை சருக்கம், திருமலை சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு. இப்போ திருநகருக்குள் வருகிறார். எந்த திருநகரோல்? திருவாரூர் திருநகரில் திருவாரூர் பூங்கோயிலுக்குள் நாம் இருக்கிறோம். இதோ திருவாரூர் பூங்கோயில் ராஜகோபுரம் தெரிகிறது. உள்ளே சென்றால் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய திருக்கூட்டம், தேவாசிரிய திருக்காவணம் என்று சொல்லக்கூடிய திருக்கூட்டம். அந்த திருக்கூட்டத்தினுடைய சிறப்பை சொல்லி உள்ளே அழைத்து செல்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த புராணத்தினுடைய திருத்தொண்டர் புராணம் படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயம் நம்ம ஆழமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடியார்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், திருநீரும் கண்டிகையும் கொண்டு இறைவனுடைய புகழை போற்றி பரவுகின்ற சிவனடியார்களுடைய தரம் என்ன. நம்மள சிவனடியார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நமக்கும் மெய்யான சிவனடியார்களுக்கு என்ன வேறுபாடு? நம்மளாம் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய பயிற்சி பள்ளியில் இருக்கிறோம். நம்மளாம் எங்கே இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரேடில் இருக்கிறோம். ஆனால் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லக்கூடிய அருமையான பகுதி திருக்கூட்டச் சிறப்பு. உண்மையை சொல்லணும்னா, திருத்தொண்ட புராணம் என்று சொல்லக்கூடிய திரைப்படம், சும்மா பேச்சுக்கு ஒரு திரைப்படம்னு வச்சுக்கங்க. அந்த திரைப்படத்துக்கான டீசர் இதுதான், ட்ரெய்லர். உள்ளே போய் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெய்லரில் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதை படத்துக்குள்ளே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு பகுதி திருக்கூட்டச் சிறப்பு. இந்த வகையில் நம்ம திருநகர சிறப்பை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இனி அன்பர்களே, இந்த திருமலை சருக்கத்தில் 4வது பகுதி திருக்கூட்டச் சிறப்பு. 11 பாடல்கள் அமைந்திருக்கக்கூடிய திருப்பாடல்கள் அமைந்திருப்பது. திருக்கூட்டம் அப்படிங்கிறது எது? ஒரு பல மக்கள்கள் கூடினா அதுக்கு பேர் என்னதுங்க? கூட்டம். கூட்டம்னா என்னது? பலரும் கூடனா கூட்டம். அது பலர்னா மக்கள் கூடனா மட்டும் கூட்டம் இல்லை, எது கூடனாலும் அதுக்கு பேர் கூட்டம் தான். புரியுங்களா? அது என்ன கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னு. அதில் சிறப்பு வகையில் இந்த திருங்கிறத வேறு வார்த்தையாக சொன்னீங்கன்னா, சம்பந்தம் இல்லாமல் கூடுற கூட்டத்துக்கு பேர் அந்த கூட்டம்னு பேர். இங்கே வெளியில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை படான்னு 10 பேர் 20 பேர் கூடுவாங்க. அந்த கூட்டத்துக்கு பேர், இந்த வார்த்தையில் வேறு வார்த்தையாக மாற்றிங்கன்னா அது அந்த கூட்டமாயிரும். ஆனால் இது என்ன கூட்டம்? திருக்கூட்டம். திரு அப்படிங்கிற வார்த்தை கண்டாரால் விரும்பப்படும் தன்மையுடைய பொருளுக்கு பேர் என்னதுங்க? திரு. 2 வகையில் பொருள் செய்யலாம். திருவுடைய கூட்டம், திருவை நாடுகின்ற கூட்டம். இந்த கூட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருவை நாடுகின்ற கூட்டம். திரு என்பது முழுக்க இறைவனுக்குரிய பொருள். அதனால தான் அப்பர் சுவாமிகள் திருவே என் செல்வமே தேனே வானோர் பெருமானே அப்படின்னு சொல்லுவார் இறைவனை. அதே மாதிரி நம்முடைய நம்பியாறு பெருமான் வடதிருமுலை வாயில் திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி. அப்போது இறைவன் தான் இருக்கிறதுலையே உயர்ந்த திரு. உலகத்தில் இருக்கக்கூடிய திரு இருக்குது. திருங்கிற வார்த்தைக்கு நேரடியாக பொருள் சொல்லணும்னா செல்வம்னு பேர். முதலே பார்த்தேன், திருவாரூர் செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய ஊர்னால அதுக்கு பேர் என்னதுங்க? திரு ஆர் ஊர்னு படித்தோம். அதுபோல் இங்கே திரு என்பது இறைவனையே குறிக்கக்கூடிய சொல். அப்படி வச்சு பொருள் செஞ்சிங்கன்னா திருவை நாடுகின்ற கூட்டம் திருக்கூட்டம். இன்னொரு வகையில் திருவை உடைய கூட்டம் திருக்கூட்டம். என்ன திருவை? சிவபெருமானை தனக்கு தலைவனாக கொண்டவர்களுக்கு பேர் திருக்கூட்டம். புரியல? அப்படிப்பட்ட திருக்கூட்டத்தினுடைய பெருமையை சொல்லுகின்ற பகுதியினால் திருக்கூட்ட சிறப்பு. இந்த சிறப்பு விரிந்த சிறப்பு. எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருவாரூர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ராஜகோபுரத்துக்கு உள்ளே பூந்த உடனே வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவாசிரிய திருக்காவணம் ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த இடம், தேவாசிரிய திருக்காவணம். ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நம்மளைய சேக்கிழார் பெருமான் நிறுத்துறான்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து தான் திருத்தொண்ட தொகையை நம் நம்பியாரூரர் அருளினார்.
தேவாசிரிய திருக்காவணத்தில் வந்து நின்று தான் இந்த திருத்தொண்ட தொகையை பாட போகிறார். அதனால் இந்த திருக்கூட்டத்தை பற்றிய சிறப்பை சொல்லி அடுத்தது நம்பியார் இந்த தேவாசிரிய திருக்காவணத்தில் வந்து எப்படி திருத்தொண்ட தொகையை பாடினார், அடுத்தது அவருடைய வரலாற்றை சொல்ல தொடங்க போகிறார். இப்படி ஒரு வரிசையாக அருமையாக கொண்டு செல்லக்கூடிய பகுதி இந்த பகுதி. திருக்கூட்ட சிறப்பு நம்மளுடைய சேக்கிழார் பெருமானுடைய வாக்கின்படி 11 திருப்பாடல்கள். திருச்சிற்றம்பலம். பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நீல் சுடர் முன்றில் சூழ் மூதையில் திருவாயில் முன்னாயது. அன்பர்களே, 2வது பாடலில் தேவாசிரிய திருக்காவணம் ஒரு சொல்லு வரும். அந்த சொல்லை முதல் பாட்டோடும் இணைக்கணும், 3வது பாட்டோடையும் இணைக்கணும். அதுக்கு பேர் இலக்கணத்தில் சிங்க நோக்குன்னு பேர். தாப்பிசை பொருள்கோள் என்னன்னா அந்த சொல்ல 2 இடத்துலையும் கூட்டலாம். அப்படி ஒரு இலக்கண அமைதி உடையது. ஏன் சிங்க நோக்குன்னு வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் வந்து தன்னுடைய நடை நடக்கும்போது முன்னால் மட்டும் தன்னுடைய பார்வையை செலுத்தாது, பின்னாலும் செலுத்தும். அதனால் சிங்க நோக்குன்னு இலக்கணத்தில் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அப்படி முதல் பாடலுக்கும் 3வது பாடலுக்கும் நடுப்பாடல் இருக்கக்கூடிய தேவாசிரிய திருக்காவணங்கிற வார்த்தையை 2 பக்கம் கொண்டு போய் இணைக்கணும். எப்படி? முதல் பாடலில் மூதையில் திருவாயில் முன்னாயுதுன்னு முடிக்கிறார் இல்லையா, அந்த முன்னாயுதுன்னு முடிக்கிற இடத்துல தேவாசிரிய திருக்காவணம். இப்போ பாடலை படிங்க. போதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நீர்சுடர் முன்றில் சூழ் மூதையில் திருவாயில் முன்னாயது தேவாசிரியன் என்னும் திருக்காவணம். எப்படி எல்லாரும் திருத்தொண்ட தொகையை மனனம் பண்ணணுமோ அதுபோல் திருக்கூட்ட சிறப்பையும் மனனமாக வைத்து கொள்வது சிவனடியார்களுக்குரிய இலக்கணத்தில் ஒன்று. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தேசத்தில், இந்திய தேசத்தில் இருக்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? தேசிய கீதம் தெரிஞ்சிருக்கணும். திருநீறு பூசக்கூடிய சிவனடியார்களாக இருப்போமானால் கண்டிப்பாக திருத்தொண்ட தொகையை அறிந்திருக்க வேண்டும். இதற்கு பேர் சைவ கீதம். அது எப்படி தேசிய கீதமோ அதுபோல இது சைவ கீதம். எனவே திருத்தொண்ட தொகையை உள்வாங்கி வைப்பதை போலவே திருத்தொண்டருடைய திருக்கூட்ட சிறப்பை நாம் என்ன பண்ணியிருக்கணும்? உள்வாங்கி வச்சுருக்கணும். முதல்ல சொல்கிறார் பூதநாயகர். பூதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 3 வகையில் பொருள் செய்யலாம். ஒன்று, பூதம் என்றால் ஆன்மாக்களை சிறப்பு வகையில் குறிக்கும். பூத பதையே நமக. சரிங்களா? இது அஷ்டோத்தரத்தில் பூத பதையே எப்படி நம பார்வதே பதையே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பார்வதியினுடைய தலைவரே உங்களுடைய திருவடிக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி பூத பதையே நம அப்படின்னா ஆன்மாக்களுக்கு தலைவனே உங்களுடைய திருவடிக்கு வணக்கம். சரிங்களா? அப்படின்னு நம்மளுக்கு ஸ்தோத்திரம் இருக்குது. அப்படி சொல்வது போல பூதநாயகர் என்பது ஆன்மாக்களுக்கு எல்லாருக்கும் தலைவன் இறைவன். அவர் ஆண்டார், நாம் எல்லாம் அடிமை. அவர் ஆண்டவன், நாம் எல்லாம் அடிமை. இன்னொரு வகையில் பூதம் அப்படின்னா 5 வகையான பூதங்களையும் ஆட்சி செய்வதனால் அவருக்கு பேர் பூதங்களின் தலைவர், பூத நாயகர். இன்னொரு வகையில் அப்படின்னா சிவலோகத்தில் இறைவனை நாம் சென்று அடைந்தால் நமக்கெல்லாம், நாம்னா யாருங்க? சிவனடியார்களுக்கெல்லாம் சிவலோகத்தில் என்ன கேட்டகரி, நமக்கெல்லாம் அங்கே என்ன நிலைப்பாடு? உலகில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் உடல் பிரிந்ததுக்கப்புறம் போகிற இடம் வேறு. சிவபெருமானை வழிபாடு செய்கின்றவர்கள் திருநீறு பூசி கண்டிகை அணிந்து பூசனை செய்கிறவர்கள் எங்கே சென்று அடைவார்கள்? சிவலோகத்தில். சிவனடியாராக அல்லாத உலகில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நரகமும் சொர்க்கமும் போய் திரும்பி வரணும். ஆனால் சிவபெருமானை சிவபூசனை செய்யக்கூடியவர்களுக்கு இடம் சிவலோகம். அங்கே நமக்கு என்ன இடம் கேட்டிங்கன்னா பூதகணங்களாக நாம் விட்டிருப்போம். பெருமானை அங்கே என்ன எப்படி வழிபாடு செய்துட்ருப்போம்? சிவபூத கணங்கள். இதை அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும். பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் பாடல் பார்த்தீங்கன்னா இறைவனை காண்பிக்கிறதுக்கு முதல் காட்சி காமிக்கும் போது காமிப்பார். ஒன்று வாசிச்சுட்டு இருப்பாங்க, ஒன்று ஊதிட்டு இருப்பாங்க, ஒன்று ஆடிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பேருங்க? பூதகணங்கள். கைலாயத்தில் இருக்கக்கூடிய பூதகணங்கள். அப்படிப்பட்ட பூதகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் யார்? புற்றிடம் கொண்டவர். இறைவனுக்கு
திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு பேர் புற்றிடம் கொண்டார். அள்ளியம் பூங்கோதை அம்மையுடனாகிய புற்றிடம் கொண்டார். 2 இடத்துல சுவாமிக்கு புற்றிடம் கொண்டார் என்ற திருநாமம் உண்டு. திருவாரூரும் காஞ்சியும். திருவாரூரிலும் சாமிக்கு மண்ணினால் ஆகிய வடிவு திருமேனி, காஞ்சிபுரத்திலும் சாமிக்கு மணலால் செய்யப்பட்ட லிங்கம். எனவே பெருமானுக்கு புற்றிடம் கொண்டவர். இன்னொரு வகையில் புற்று என்பது நம்மளுடைய இதய குகை. சாமிக்கு முருகப்பெருமானுக்கு குகன் ஏன் பேர்? நம்மளுடைய இதய குகையில் இருக்கிறனால அவனுக்கு பேர் குகன். அதுபோல் புற்று. எது புற்று? நம்மளுடைய இதயம் புற்று. அந்த புற்றை இடமாக கொண்டிருக்கக்கூடியவர், ஆன்மாக்களின் தலைவராகவும் புற்றினை இடம் கொண்டிருப்பவராகவும் யார்? ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில். ஆதிதேவர், ஆதி தலைவன். தேவன் என்பது என்னதுங்க? எல்லாருக்கும் மூத்தவர்னு பேர். சாமி எல்லாத்துக்கும் முதன்மையானவர்னு சொன்னால் இங்கே ஒரு சித்தாந்தத்தின்படி கருத்து பிழையாயிரும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இறைவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறார்? ஆதிதேவர் அப்படின்னா இந்த உலகத் தோற்றத்திற்கு முதன்மையானவர்னு பேர். இங்கே ஆதிதேவன் என்னதுங்க? உலகத் தோற்றத்திற்கு முதன்மையான அவர்தான் முதல் தோன்றினு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இறைவனுக்கு தோற்றமும் இல்லை ஒடுக்கமும் இல்லை. அதனால் இங்கே ஆதிதேவர் என்பது என்னதுங்க? ஆதியை செய்கின்ற தேவனும் அவன்தான், அந்தத்தை செய்கின்ற தேவனும் அவன்தான். அதனால தான் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. இங்கே ஆதின்னு சொல்லியிருக்கிறார்னா ஆதியை செய்கின்ற தேவர், அந்தத்தை செய்கின்ற தேவர். ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயில். இது ஒரு அருமையான சொல், அமர்ந்த. இப்போ இங்கே எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்களா உட்காந்துருக்கிறீங்களா? 2 ஒன்று தான் சொல்லுவோம். ஆனால் இலக்கணப்படி பிழை. என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்கார்ந்துருக்கிறேன்னு சொன்னால் விருப்பம் இல்லாமல் இருந்தோம்னா அதுக்கு பேர் உட்காருதுன்னு பேர். அமர்ந்திருந்தால் அதுக்கு பேர் விரும்பி உட்கார்ந்துருக்கிறதுன்னு பேர். விரும்பி இருக்கிறதுக்கு பேர் அமர்தல். விரும்பாமல் என்னதுங்க? கூப்பிட்டாங்க, தண்டபாணி ஐயா கூப்பிட்டாரு, வந்து தான் ஆகணும், என்ன பண்ணுறது, அவர் நிறையா பழக்கமுடையவர் அப்படின்னு சொல்லி 1-2 பேர் வந்து உட்காந்துட்டு அப்படி நினச்சோம்னா என்ன ஆயிரும்? அதுக்கு பேர் உட்காருதல். உட்காந்துட்டு போகலான்னு வந்தேங்க. உட்காந்துட்டு போகலான்னு பேச்சு வழக்கிலே இருக்குது இல்லையா? உட்காந்துட்டு போகலான் அப்படின்னா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்த இல்லை, அமர்ந்துட்டு போகலான்னு பேச்சு இருக்குதா? எங்கேயாவது பாருங்கள். அமர்ந்து போகலான்னு வந்தேன்னு இல்லை, இல்லை உட்காந்து இருந்துச்சுட்டு போகலான்னு. அப்படின்னாவே என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த செயல்பாட்டில் என்ன இல்லை? முழு ஈடுபாடு இல்லை. இறைவன் அந்த திருக்கோயில் எப்படி வீற்றிருக்கிறாருன்னு கேட்டால் விரும்பி வீற்றிருக்கிறார். அதனால் என்ன சொல்கிறேங்க? அமர்ந்த பூங்கோயில். இதோ கைலாசநாத பெருமான் இங்கே எப்படி வீற்றிருக்கிறார்? அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருப்பதனால அவருக்கு பேர் அமரவிடங்கன். போதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில். அப்படிப்பட்ட திருவாரூர் பூங்கோயிலில் சோதி மாமணி நீள்சுடர் முன்றில். அந்த முன்றில் என்னதுங்க? இல்முன். முன்றில்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? இல்முன், இறைவனுடைய சந்நிதின்னு பேர். முன்றில் அப்படின்னா என்னதுங்க? வீட்டுக்கு முன்னால் இருக்கிற இடத்துக்கு பேர் முன்றில். இல்முன் சந்நிதி. சரிங்களா? நம்ம நிறையா வார்த்தை இப்படிலாம் நிறையா வழக்கத்தில் மாறி இருக்கோம். சரிங்களா? வீட்டுக்கு முன்னாலும் பேசி பழகிருப்போம். ஆனால் அதுக்கு பேர் சரியான தமிழ் வார்த்தை என்ன? முன்றில், முற்றம். சரிங்களா? அப்படி பேர். நம்ம அன்றைக்கி வீட்டுக்கு முன்னாடி வச்சாங்கன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? முற்றம். அப்போது சோதி மாமணி நீள்சுடர் முன்றில்னா அந்த இறைவனுடைய அரவணார் திருக்கோயிலுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சோதி என்று சொல்லக்கூடிய ஒளியினுடைய அழகு காட்சி. சோதி நீள்சுடர் முன்றில் சோல், பேரொளியும் அழகும் விளங்கக்கூடிய திருக்கோயில் வாயில். இந்த வாசல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அழகாகவும் இருக்குது, பேரொளி விளங்குவதாகவும் இருக்குது. அந்த வார்த்தைக்காக என்ன போட்டிருக்கிறார்? சோதி நீள்சுடர் முன்றில் சூழ் மூது எயில் திருவாயில் முன்னாய். தொன்மையான திருவாயிலை உடையது திருவாரூர் பூங்கோயிலில் இருக்கக்கூடிய தேவாசிரியன் என்னும் திருக்காவணம். அப்படிப்பட்ட திருக்காவணத்தில் பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவாள் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்து உள்ளது தேவாசிரியன் என்னும் திருக்காவணம். நண்பர்களே, தேவாசிரிய திருக்காவணத்தை
ஏதோ பேர் நினச்சி அப்படியே தாண்டி போயிடாதீங்க. ஏதோ அது ஒரு இடம் நினச்சி தாண்டி போயிடாதீங்க. இறைவன் அடியார்களோடு வீற்றிருக்கக்கூடிய அருமையான இடம் இந்த தேவாசிரிய திருக்காவம். ஏன் நம்மளுடைய நம்பியார் பெருமானை இறைவன் போய் அந்த அடியார்களை பாடிட்டு என்னை பார்க்க வாப்பான்னு ஏன் உத்தரவு போட்டார்னு கேட்டிங்கன்னா, நாம் இருப்பது அடியார் நடுவுள். இறைவன் எங்கே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஒரு இடத்துல கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு வைக்கணும்னா, அடியார்கள் கூடியிருந்தால் இறைவன் அங்கு இருப்பார், நாம் கேட்கின்ற அருளை செய்வார். சரிங்களா? அதனால தான் அடியார் திருக்கூட்டத்துக்கு அவ்வளோ சிறப்பு. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பல முறை சொன்ன செய்தி தான், அடியார்களாக இருப்பது வேறு, அடியார் திருக்கூட்டத்தோடு இருப்பது வேறு. நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மாவாக இருந்தாலும் தனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாதனையில் ஜெயிக்க முடியாது. சாதனைன்னா என்னதுங்க? இறைவனை அடைகின்ற சாதனையில் ஜெயிக்க முடியாது. நம்ம வழக்கமாக எப்பயுமே நம்ம ஐயா சொல்கிற உதாரணம் தான், நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பு. நெருப்புன்னா என்னதுங்க? நிறைய விறகு வச்சு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் நல்லா காஞ்ச கட்டையை எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு எடுத்து வெளியே வச்சிட்டிங்க, இந்த நெருப்பு என்ன ஆகும்? அணைந்து விடும். நல்லா அதே மாதிரி நல்லா எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நெருப்புக்கு நடுவில் ஒரு பச்சை கட்டையை எடுத்து கொண்டு உள்ளே போடுங்க, அது என்ன ஆகும்? பற்றி எரியும். அடியார் திருக்கூட்டத்தோடு நாம் இருந்தோம்னா நம் அறிவு பச்சை கட்டையாக செம்மையே இல்லாமல் இருந்தாலும் அங்கே போய் இருந்தால் நாம் என்ன ஆகுவோம்? நம்ம அறிவு செம்மைப்படும். நம்ம நல்லா பக்குவம் பெற்றுன்னு நினச்சி எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, நான் பாடு தனியாக பார்த்துக்கிறேன்னு போனோம்னா அந்த காய்ந்த விறகு கட்டை போல தான் என்ன ஆகணும்? இடம் தெரியாமல் போகணும். புரியுங்களா? இல்லைன்னா இந்த பெருமக்கள்லாம் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அபிராமிய பட்டர் இறைவன்கிட்ட கேட்ட 16 வரங்கள் ஒரு வரம் என்னதுங்க? உன் அடியாருள் இருக்கும் அருளை புரியார், உன்னுடைய தொண்டரோடு கூட்டு கண்டாயின்னு கேட்டார். புரியுங்களா? உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. 16 பேர்களில் ஒரு பேர் தொண்டரோடு இருக்க வேண்டும். நம்முடைய மணிவாசக பெருமான் கேட்டது அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியார். குமரகுரு சுவாமிகள் கேட்குறார் சாமிகிட்ட, சாமி எனக்கு உறங்குவதற்கு ஒரு ஓரமோ ஒரு திண்ணை இருந்தால், அது என்னோடய திண்ணை இல்லை, ஏதாவது ஒரு திண்ணை கிடச்சா போதும். உறங்குவதற்கு ஒரு திண்ணை, சாப்பிட்றதுக்கு பழைய சோறு கிடச்சா போதும், உடுப்பதற்கு பல வகையான துணி, கிழிஞ்சு போன துணி கிடச்சா ஒட்டி தச்ச துணி இருந்தால் போதும். ஒரு மனிதனுக்கு உண்மையாக தேவை என்ன? உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. இந்த அவசியமான தேவையில் குறைஞ்சபட்சம் என்னவோ அதை கொடுங்க. ஆனால் என்னுடைய உடம்பை, என்னுடைய வாழ்க்கையை அடியார்களோட வச்சுருங்க. இன்னொரு இடத்துல கேட்குறார், சரியா சுவாமி உங்களுடைய தீர்த்தம் விழுகுது இல்லையா, அந்த தீர்த்தம் விழுகிற இடத்துல இருக்கக்கூடிய புழுவாக நான் பிறந்தால் கூட தப்பு இல்லை. அப்போ இறைவனுடைய அடியார் திருக்கூட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெருமை அவ்வளோ உயர்ந்ததாக கருதினார்கள் ஒவ்வொரு. ஏன்னா நீங்கள் இப்போ அடுத்து 12ஆம் நூற்பா நீங்கள் சிவஞான போதம் படிச்சிருப்பீங்க. இந்த 12ஆம் நூற்பாவில் நம்முடைய மெய்கண்டார் அடியார்களோடு நீ கூடியிரு, செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி. ஏன் அன்பரோடு மறியணும் அப்படின்னு கேட்டால், அறிவு எப்பெல்லாம் நம்மளுக்கு தடுமாறுதோ அப்பப்பெல்லாம் நமக்கு உதவக்கூடியவர்கள் உபகாரிகள் சிவனடியார். திருநீறு பூசணம், ஏன் திருநீறு பூசனோட பார்த்தீங்கன்னா உடனே சிவத்தை ஞாபகம் வரும். அந்த நாள் நம்ம மீண்டும் வழிக்கு போக மாட்டோம். சரிங்களா? அதனால் வழிக்கு விழுதல் ஒருபோது நிகழாது. அதனால் இங்கே சொல்கிறார், பூவார் திசைமுகன், பூவார் இந்திரன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பூவாரை பொறுத்துங்க. பூவாருங்கிறது என்னங்க? தாமரை மலர் மேல் வீற்று இருக்கக்கூடிய இந்திரனும் திருமாலும் பிரம்மாவும். பூவார் திசைமுகன் என்பது யாருங்க? நான்முகன். திசைமுகன் என்பவன் நான்முகன். பிரம்மா பூவில் வீற்று இருக்கக்கூடிய பிரம்மாவும் பூவார் திசைமுகன் இந்திரனும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு உண்மை வரு வைக்கணும். எண்ணுண்மை மறைந்து நிற்கிறது. பூவார் திசைமுகனும் இந்திரனும் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர். மாலுங்க திருமாலும் முதல் எண்ணற்ற வானவரும். இப்படி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இறைவன்கிட்ட அருள் பெற வேண்டும் என்றால் எங்கு வந்து காத்திருப்பாங்களாம்? இந்த தேவாசிரி காவனத்தோடைய வாயிலில் வந்து தொங்கிட்டு இருப்பாங்களாம்.
தேவாசிரிக்கான ஒரு கற்பனை பண்ணிங்க, இந்த அறைன்னு வச்சுக்கோங்க. இந்த அறைக்கு வெளியில் இந்த தேவர்கள் எல்லாம் வரிசையாக காத்திருப்பாங்க. யார் யாரெல்லாம்? தேவலோகத்தினுடைய தலைவன் தேவேந்திரன் என்று சொல்லக்கூடியவன், திருமால், பிரம்மா மற்றும் உள்ள எல்லா வானவர்களும், பூவார் திசைமுகனும், இந்திரனும், மால் முதல் ஓவாது எவரெவரும் உறைந்து நிறைந்துள்ளது தேவாசிரியன் என்னும் திருக்காவணம். இந்த 3வது வரியில் பாருங்கள், ஓவாது நிறைந்து உறைந்து உள்ளது. ஓவுதல்னா நீங்குதல்னு பேர். ஓவுதல்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருளுங்க? நீங்குதல். ஓவாதுன்னா நீங்காது. எங்கே? இறைவன்ட்ட அருள் பெறணும்னா சிவலோகத்தில் போய் வாங்கிறத விட ரொம்ப எளிமையான விஷயம் எங்கே வாங்கிக்கலாம்? சிவனடியார்களுக்கு மத்தியில் நிற்கும்போது கேட்டால் கொடுத்துருவார். இதுதான் மணிவாசக பெருமான் எந்த துன்பம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் சாமிகிட்ட சொல்கிறதுக்கு மேலே சிவனடியார்களை மத்தியில் போய் சொல்லுங்கள். அடியார் முன்னே வேண்டும் தனையும் வாய்விட்டு அலறி. ஏன் அடியார்? இப்போ சாமி திருக்கோயிலில் சிறப்பாக இருக்கிறாருங்க. சாமி எங்கே இருக்கிறார்? எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார், ஒன்றும் குறையில்லை. இங்கே தாங்க அப்படி தான் இல்லை. ஆனால் எங்கே சிறப்பாக இருக்கிறார்? எங்கே சிறப்பாக இருக்கார்? திருக்கோயில் சிவலிங்க திருமேனியில் சிறப்பாக இருக்கிறார். அடியார்களுடைய உள்ளத்தில் சிறப்பாக இருக்கிறார். சரிங்களா? இப்போ இதுக்கு உதாரணம் காட்டினார் மெய்கண்டார். பாலில் படு நெய் போல். பாலில் நெய் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் யார் கடைந்து நிற்கிறோமோ அங்கே சிறப்பாக வெளிப்பட்டு நிற்கும். இல்லை, அப்போ அடியார்கள் சிவபெருமானுடைய சாதனையில் உரைத்து நிற்பதனால அங்கு இறைவன் விளங்கி தோன்றார். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்னாலும் அவர் எங்கே விளங்கி தோன்றார்? சிவபெருமானுடைய திருக்கோயிலிலும் அடியார் வேடத்திலும் விளங்கி தோன்றுகிறார். அதனால் பூவார் திசைமுகனும், இந்திரனும், மாவாள் அகலத்து மால் முதல் வானவரும் எல்லாரும் நீங்காது நிறைந்து உறைந்துள்ளது. நீங்காது ஓவாது நிறைந்துரைந்துள்ளது தேவாசிரியன் என்னும் திருக்காவணம். கற்பனை அப்படி மனதில் பதிவு வச்சுக்க. தேவாசிரிய திருக்காவணத்தை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்க? தேவக்கூட்டம் அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் சிவனடியார் எங்கே இருக்கிறாங்க? தேவாசிரிய திருக்காவணத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய திருக்காவணத்தில் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நிற்றொழியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்த 1000 பார்க்கடல் போழ்வது. இப்போது இதுவரைக்கும் தேவாசிரிய காவணத்தில் வெளியில் வச்சுருந்த புகைப்படக்கருவி கேமராவை அப்படியே தேவாசிரிய காவணத்துக்குள்ளார வரும். இப்போ என்ன காட்சி? உள்ளே வந்து பார்த்தா சேக்கிழார் பெருமானுக்கு 1000 பார்க்கடல் தெரியுது. ஒரு பார்க்கடல் பார்த்தாவே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். சேக்கிழார் பெருமானுக்கு எவ்வளோ பார்க்கடல் தெரியுது? 1000 பார்க்கடல். எப்படிங்க அப்படின்னு கேட்டால், பார்க்கடல் வெண்மை ஒளியை உடையது. அதுபோல் அங்கே தேவாசிரிய காவணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அத்தனை அடியாரும் நெற்றியில் நிறைய நீர் பூசி இருக்கிறனால அப்படியே கடல் போல காட்சி அளிக்கும். ஒரு கற்பனை பண்ணுங்க, ஒரு 1000 பேரை உட்கார வச்சு, சரிங்களா? அந்த 1000 பேர்த்துக்கு இருக்க எப்படி போட்டிருக்கணும்? ஒரே அளவாக போடாமல் ஸ்டெப்பாக போட்டு படிப்படியாக போட்டு எல்லா நெற்றிலையும் திருநீர் பளபளன்னு வச்சு தூரத்துலேருந்து ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகுது? முதல் அலை, 2வது அலை, 3வது அலை. இது கடல் அலை. இது என்ன கடல்? பார்க்கடல். இப்படி நெற்றியில் அப்படியே வெந்நீர் பூசி இருக்குது, அலையாக தெரியுது ஒரு வரிசையில். அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தா கடல் அலை போல் காட்சி இருக்குது. ஒன்று. ஒரு இன்னொன்று சொன்னார், கடல்லேருந்து சத்தம் வருங்களேங்க, சல 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 சலான்ட்டு. இப்போ 1000 பார்க்கடல்னால் காட்சியிலையும் சொல்லணும், ஒளியிலையும் சொல்லணும், ஒலியிலையும் சொல்லணும். சொல்கிற வார்த்தை புரியுது இல்லையா? ஒளியும் ஒளியும். முதல்ல ஒளி. பார்க்கடல் எப்படி தெரியுதுங்க? நெற்றியில் நீர் பூசி இருப்பதனால பார்க்கடலில் ஒளி தோன்றுகிறது. அடுத்தது காட்சியில் ஒளி தோன்றுகிறது. சத்தம். என்ன சத்தம்? அந்த கடலில் அலை சத்தம் கேட்கும். இங்கே உள்ளே போனீங்கன்னா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சொல்லுங்களேன், காசா பணமா? 50 பேர்த்தில் 30 பேர் தான் சொல்லியிருக்கிறீங்க. ஓம் நம சிவாய சிவாய. சிந்திச்சு பாருங்கள், 50 பேர்த்துக்கே இந்த ஒளினா 1000 பேரை உட்கார வச்சு நம்ம ஷூட் பண்ணுறோம்.
1000 பேர்கிட்ட இருந்து ஹர 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 ஓம் நம சிவாய சத்தம் வந்ததுன்னா கடல் காட்சியில் வர சத்தத்தோட எச்சா சத்தம் வருமா வராதா? அப்படிப்பட்ட சத்தம் வந்ததுனால ஒளியும் இந்த ஒளியும் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் பில் இல்லாத, மின்சார கட்டணம் இல்லாத ஒளியும். நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, டிவி போடாத, ஃபேனை போடாத, லைட்டை போடாதன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், இந்த ஒளியும் எப்பயும் கேட்டுகிட்டே இருக்கலாம். மின்சார கட்டணம் இல்லாத ஒளியும் புரியுங்களா? அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல். இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவங்க ஒரு அடைமொழி கொடுக்கிறார். அறந்தை தீர்க்கும் அடியவர். ரொம்ப அருமையான வார்த்தை, நிறைய விரித்து சொல்லணும், நேரம் கருதி சுருக்கிறேன். அறந்தை அப்படின்னா துன்பம்னு பேர். அறந்தைங்கிற வார்த்தைக்கு துன்பம். நீங்கள் அபிராமியினுடைய அம்மாவோட போற்றி படிச்சிங்கன்னா சுரும்பு முரல் கடிமலர் பூங்குடல் போற்றி உத்து அதில் இல்லை பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்த அளவு செய்வநெறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தை கெட புகலியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கழல் போற்றி போற்றிங்கிற திருவிளையாடற் புராணம் போய் படித்து பாருங்கள். அறந்தை தீர்த்து அழுகையை தீர்த்தார். யாருக்கு? திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்து. அறந்தை என்றால் என்னதுங்க? துன்பம். இப்போது அடியார்களுக்கு என்ன அடைமொழி கொடுத்துருக்கிறார்? அறந்தை தீர்க்கும் அடியவர். அறந்தை தீர்க்க முடியுமா அடியவர்களால் அப்படின்னு கேட்டால் முடியும். எப்படி முடியும்? என் கஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது உதவ முடியுமா? அப்படி முடியாது. ஆனால் சிவபெருமானுடைய நெற்றியில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சாதனத்தை அடியார்கள் மேனியில் அணிந்திருப்பதனால அவங்கள பார்த்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சிவசிவா சிவசிவா என்ன நினச்சிட்டு வந்துட்டுருப்பீங்க. அப்படியே ரோட்டில் எதையாவது நினச்சிட்டு வந்துருப்பீங்க. தொலைபேசியோ இந்த செல்ஃபோனில் எதாவது பேசிகிட்டு வந்துட்டு இருந்தவங்க வந்த நேரத்திலேயே ஒரு சிவனடியாரை பார்த்துட்டீங்க. புரியுங்களா? வீட்டில் யார்கிட்டயோ கனவுகிட்ட பேசியிருக்கலாம், மாமா மச்சான்கிட்ட பேசியிருக்கலாம். பேசினா என்ன பேசுவோம்? துக்கத்தை தவிர வேறு ஏன் அவங்ககிட்ட பேசினா உறவினர்கிட்ட பேசினா ஒரு துன்பம் தான். அதில் சந்தேகமே வேண்டாம். சரிங்களா? ஏன் இன்பம் நினைப்போம், ஆனால் இன்பத்தை கொண்டு வந்து முடிவில் கொடுக்குமான்னு கேட்டால் அங்கங்கே பிரச்சனையில் தான் கொண்டு வந்து முடிவு கொடுப்பாங்க. அப்போது அப்படி பேசிகிட்டு இருந்து வந்த நம்ம எதில் ஒரு அடியாரை பார்த்தீங்க. பார்த்தோன்னு என்ன ஒரு வினாடி என்ன நினச்சிங்க? சிவசிவா. உங்களுடைய துன்பத்தினுடைய 24 மணி நேரம் 960 நிமிடத்தில் 21,600 நொடியில் ஒரு நொடி என்ன நினச்சிட்டிங்க? சிவசிவா நினச்சிட்டிங்க. ஒரு நொடி எதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க? துன்பத்திலேருந்து தப்பிச்சுட்டிங்க. ரெண்டாவது ஒரு அடியாரை பார்த்தீங்க, 24 மணி நேரத்தில் சிவசிவா நினச்சிட்டிங்க. 21,600 வினாடியில் 2 வினாடி தப்பிச்சாச்சு. யாரை பார்த்து? சிவனடியாரில் பார். இப்போது அடியார்களை துன்பத்தை நீக்குபவர்களா இல்லையா? அவர்களெல்லாம் உபகாரிகள். சரிங்களா? உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாம் அபகாரிகள். தவறாக சொல்ல நினச்சிக்காதீங்க. சிவத்தை நினைப்பதற்காகத்தான் இந்த பிறப்பு, வேறு எதற்காகவும் இந்த பிறப்பு இல்லவே இல்லை. பெருமான் இந்த பிறப்பு எதுக்கு கொடுத்துருக்கிறார்? வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன். அவனை சூழ்த்த மாமலர் தூவி துதிச்சிங்கன்னா இந்த பிறப்பு பயனுடையது. துவியாதே துதிக்கிறேன்னா வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலம். வினையினால் நெடுங்காலம் பயணித்துகிட்டே இருக்கணும். அப்போ அடியார்கள் யார்? அறந்தை தீர்க்கும் அடியவர். 12ஆம் நூற்பாவை வீட்டில் விரிவாக படித்து பாருங்கள், நிறைய செய்தி இருக்கும். ஏன்னா மெய்கண்டார் அருளிய 12ஆம் நூற்பாவுக்கு மாதவ சிவஞான முனிவர் 2வது அதிகரணத்துக்கு அடியார்களுடைய பெருமை என்னதான் விரித்து சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழியால். அந்த நீற்றொழி எப்படிப்பட்ட நீற்றொழி? நிறந்த. அதென்ன நிறந்த? வரிசையாக அழகாக அமையப்பட்ட நீற்றொழி. திருநீர் பூசுவதற்கு ஒரு அழகு. ஏன் எப்படி வேணால் பூசலாம், ஆனால் திருநீரை முறையாக பூசி இருக்கிறாங்க. ஏன்? பயிற்சி, அழகு. சிவபெருமான் ஏன் நெற்றியில் 3 கோடாக வச்சிருக்கிறார் அப்படின்னா இந்த 3 கோடும் மும்மலத்தை அறுக்கக்கூடிய அறிவிப்பு. சரிங்களா? 3 கோடு என்ன? 3 ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களையும் அறுப்பதற்கான அறிவிப்பு பலகை இந்த பலகை. நெற்றியில் திருநீர் பூசணும்னா என்னதுங்க? அறிவிப்பு பலகை. என்ன அறிவிப்பு பலகை? இதோ நான் ஆணவம் கண்மம் மாயை வெல்வதற்கு சாதனத்தை அணிந்து விட்டேன் அப்படிங்கிறதான அறிவிப்பு. எனவே அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழியால். அந்த நீற்றொழி எப்படிப்பட்டது? நிறை தூய்மை. இந்த நீற்றொழி தூய்மையால்
புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால். அந்த அடியார் திருக்கூட்டத்திலிருந்து என்ன வந்துட்டு இருக்குது? அஞ்செழுத்து ஓசை வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த திருக்கூட்டத்தை பார்த்தா எப்படி தெரியுது? பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது. இப்போ 3 ஓமை சொல்லியிருக்கிறார். நிறந்த நீற்றொளி, நிறை தூய்மை, புறந்த அஞ்செழுத்தோசை, இல்லைங்களா? இப்போ நிறந்த நீற்றொலினா வரிசையாக அமைந்திருப்பது. கடலிலும் அலைகள் எப்படி வரும்? கண்ணாபின்னான்னு வருமா? வரிசையாக வரும். நிறை தூய்மை, இது என்ன மற்ற கடல் போலவா? பார்க்கடல், புரியல? மற்ற கடல்லாம் எல்லாம் அசிங்கமும் பண்ணி குப்பையாக தான் கிடக்கும். கடல்னாவே என்னதுங்க? தூய்மை இல்லாததான் கடல். எல்லா இதுவும் வந்து சேர்ந்த 3 நீரும் வந்து சேருவதனால் முன்னீர் கடல். அது நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஏன் அங்கே கடலில் இவ்வளவுதான் அழுக்கு இல்லாமல் இருக்கேன். மற்ற கடல்களை விட அந்த கடல் அலை குறைவு. அதனால் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க? அங்கே போய் உள்ளே போய் எல்லா வகையான திருவரும், புரியல? பார்க்கடலில் யாரும் துவைக்கலை, பார்க்கடலில் யாரும் வேறு எந்த பணியும் செய்யலை. அதனால் அந்த கடல் எப்படி இருக்குது? தூய்மையாக இருக்குது. அடியவர்கள் உள்ளத்தில் வேறு எந்த குற்றமும் இல்லை. அதனால் இந்த மனம் எப்படிப்பட்டது? நிறை தூய்மையால். புறந்த அஞ்செழுத்தோசை, அங்கே கடல் அலை, இங்கு அஞ்செழுத்தோசை. எனவே பரந்த ஆயிரம் பார்க்கடல் போலது என்று சொல்கிறார் என்று சொல்லி திருக்கூட்டச் சிறப்பினுடைய 3வது பாடலோடு இன்றைய சிந்தனை நிறைவு பெறுகின்றது. திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகெலாம் வான்முகிழ் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அருள் தரும் கைலாசநாத பெருமான் திருவடிகள் நால்வர் பொற்றால் நம் உயிர் துணையே அருபான் உம்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள். சிற்றம்பலம்.